Von Lesediante. Assalamualaikum. Good evening. வணக்கம். Good evening, sir. Okay, teachers. நாங்க கடந்த கிளாஸ்ல சமூகமயமாக்கம் சம்பந்தமாக நிறைய விடயங்களை கலந்துரையாடி இருந்தோம். குறிப்பாக சமூகமயமாக்கத்துல குறை சமூகமயமாக்கம் சம்பந்தமாக பல்வேறு விடயங்களை அதனுடைய கடந்த கிளாஸுடைய இறுதி பகுதியில கலந்துரையாடி இருந்தோம். ஆசிரியர்களாகிய நீங்க உங்களோட வகுப்பறையில் காணப்படுகின்ற மாணவர்கள் சமூகமயமாக்க தொடர்பாக ஏதேனும் பிரச்சனைகளுக்கு உள்ளானவர்களா, ஏதாவது பிரச்சனைகளுக்கு முகம் கொடுத்திருக்கின்றார்களா என்கின்ற அவர்களுடைய நடத்தைகளை அவதானித்து அவர்களை பொருத்தமான வகையில சமூகமயமாக்கம் செய்ய வேண்டியது உங்கள் அனைவரினதும் பொறுப்பும் கடமையுமாகும் ஒரு விடயத்தை முதல்ல நீங்க புரிந்து கொள்ள வேணும். இந்த பாட தலைப்பு உண்மையாகவே உங்களுடைய பாட விதானத்துல உள்ளடக்கப்பட்டதுல மிக முக்கியமான நோக்கம் கூட அதுதான். எமது வகுப்பறையில இருக்கின்ற மாணவர்கள்ல ஒரு சிலர் குறை சமூகமயமாக்கம் தொடர்பான பிரச்சனைக்குள்ளானவர்களாக இருக்கலாம். அவ்வாறு குறை சமூகமயமாகிய மாணவர்களுடைய இயல்புகளை நாங்கள் ஒரு
குறிப்பிட்ட காலகட்டம் தொடர்ச்சியாக நாங்கள் அவதானித்து அதனூடாக இவர்கள் குறை சமூகமாக்கத்துக்குள்ளானவர்கள்தான் என்பதை எங்களால உறுதிப்படுத்த முடியுமாக இருந்தால் எங்களோட வகுப்பறை செயற்பாடுகளின் மூலமாயினும் சரி, பாடசாலை மட்டத்தில் எடுக்கப்படக்கூடிய நடவடிக்கைகளுக்கு ஊடாயினும் சரி, அல்லது பாடசாலைக்கு வெளியில சமூகத்தினூடாக மேற்கொள்ளப்படக்கூடிய நடவடிக்கைகளாயினும் சரி, அவற்றினூடாக அந்த மாணவர்களை பொருத்தமான வகையில சமூகமயமாக்கம் செய்வதற்கான நடவடிக்கைகளை ஒவ்வொரு ஆசிரியர்களும் எடுக்க வேணும். நீங்களும் ஒரு ஆசிரியர் என்ற வகையில நீங்களும் இவ்வாறான செயற்பாடுகளில் ஈடுபட வேண்டும் என்று மிகவும் அன்பாக வேண்டிக் கொள்கிறேன். உங்களோட வகுப்பறையில மாணவர்கள் நீங்கள் இப்போது கற்கின்ற கல்வியினூடாக பயனடைய வேண்டும் என்பது என்னுடைய முதலாவது எதிர்பார்ப்பு. அதை நீங்கள் நடைமுறைப்படுத்த வேண்டும் என்று நான் இந்த சந்தர்ப்பத்தில் நான் கேட்டுக்கொள்கிறேன். ஓகே, இப்ப நாங்க அடுத்த கட்டத்துக்கு போகிறோம். இந்த சமூகமயமாக்கம் எவ்வாறு இடம்பெறுகிறது? சமூகமயமாக்கத்தை நாங்க கடந்த கிளாஸ்ல பார்த்தோம். சமூகத்தில் காணப்படுகின்ற நபர்கள், நிறுவனங்கள் தான் ஒரு தனிநபரை சமூகமயமாக்கம் செய்கின்றன. அந்த வகையில குடும்பத்துல ஆரம்பித்து பல்வேறுபட்ட நிறுவனங்களுக்கு ஊடாக இது சமூகமயமாக்கம் இடம்பெறுகிறது. இது சமூகமயமாக இடம்பெறுகின்ற இந்த வழிமுறைகள் எல்லாவற்றையும் நாங்கள் எடுத்து நோக்குவோமாக இருந்தால் 2 பிரதானமான வழிமுறைகளாகவே தென்படும். ஒன்று சமூகத்துடன் இணைந்து வாழ்வதன் ஊடாக, அதாவது நாங்க பின்பற்றுவதன் ஊடாக. ஏன் எதற்கு என்ற கேள்வி இல்லாமல் சமூகத்தில் இருக்கின்ற பலர் இவ்வாறு செய்கிறார்கள், நாங்களும் அதையே பின்பற்றுகிறோம், அதையும் நாங்களே செய்கிறோம் என்கின்ற அந்த பின்பற்றுதல் மற்றும் அனுபவ ரீதியான விடயங்களுக்கு ஊடாக சமூகமயமாக இடம்பெறுகிறது. ஏன் எதுக்கு சொல்லாமலுக்கு நாங்க ஒருவரை பார்த்து விருந்து நாங்கள் பின்பற்றுகின்ற விஷயம், அவரை நாங்கள் முன்மாதிரியாக கொள்வதன் மூலமாக அவருடைய செயற்பாடுகளை நாங்கள் போல செய்வதன் ஊடாக நாங்கள் சமூகமயமாக்கத்துக்கு உள்ளாகிறோம். இது ஒரு வகையான சந்தர்ப்பம். அடுத்த சந்தர்ப்பம் சமூகம் கற்றுக் கொடுப்பதன் ஊடாக. சமூகத்திலிருந்து நாங்கள் கற்கின்ற பாடம், சமூகம் எங்களுக்கு வழங்குகின்ற அறிவு, எங்களுக்கு கொடுக்கின்ற விளக்கம். உதாரணமாக நாங்க கல்வி அறிவு பெற அதனூடாக நாங்க பல்வேறு விடயங்கள் தொடர்பான அறிவை நாங்கள் பெற்றுக் கொடுக்கிறோம். அவை எங்களுக்கு கற்றுத்தரப்படுகிறது அந்த விடயங்கள். இவ்வாறு சமூகம் கற்றுக் கொடுப்பதன் ஊடாகவும் இந்த சமூகமயமாக்கம் இடம்பெறுகிறது. அவை சமூகமயமாக இடம்பெறுகின்ற 2 பிரதான வழிமுறையில உண்டு. சமூகத்துடன் இணைந்து வாழ்வதனூடாக பெற்றுக் கொள்ளப்படுகின்ற அனுபவம், இது பின்பற்றல் போல செய்தல் போன்றவற்றினூடாக நடந்தேறுகிறது. அடுத்தது பெரும்பாலான விடயம் சமூகத்தில் உள்ள நபர்களால, நிறுவனங்களால, அமைப்புகளாக நாங்கள் கற்றுக்கொள்கின்ற விடயம். முதலாவது அனுபவம் சார்ந்தது, 2வது அறிவு சார்ந்த விளக்கத்தினூடாக நாங்கள் கற்றுக்கொள்கின்ற விடயங்களினூடாகவும் சமூகமயமாக்கம் இடம்பெறுகிறது. ஓகே, இப்ப இன்றைய கிளாஸ் நாங்க பார்க்கின்ற பிரதானமான டாபிக் இந்த சமூகமயமாக்கல் கருவிகள் அல்லது சமூகமயமாக்கல் முகவர்கள். நாங்க கடந்த கிளாஸ்ல கலந்துரையாடியதுக்கு அமைவாக பிள்ளைகள், இந்த சமூகமயமாக்கம் என்பது ஒரு நபர்ல இடம்பெறுகின்ற ஒரு செயற்பாடு. ஒவ்வொரு நபரும் சமூகமயமாக்கத்துக்கு உள்ளானவர், ஒவ்வொரு நபர்களையும் சமூகமயமாக்கம் இடம்பெறுகிறது. ஆனால் இந்த சமூகமயமாக்கம் இடம்பெறுகின்ற அளவு ஒவ்வொரு நபர்களையும் வேறுபட்டு பார்த்தோம். சிலர் பூரண சமூகமயமாக்கத்துக்கு உள்ளாக இருப்பார்கள், இன்னும் சிலர் குறைவான சமூகமயமாக்கத்துக்குள்ளாக இருப்பார்கள், இன்னும் சிலர் சமூகமயமாக்கம் தொடர்பான பிரச்சனைகளுக்கு உள்ளானவர்களாக இருப்பார்கள். அவங்க சமூகமயமாக்கம் என்பது பொதுவாக எல்லோரிலும் இடம்பெற்றாலும் எல்லோரையும் ஒரே அளவுல இடம்பெறுவதில்லை என்பதைத்தான் நாங்க இங்க மிக முக்கியமாக கவனத்தில் கொள்ள வேண்டும். சமூகமயமாக்கம் எல்லோரிலும் இடம்பெறுகின்ற ஒரு செயற்பாடு ஆயினும் அது எல்லோரிலும் ஒரே விதமாக இடம்பெறுவதில்லை, ஒரே அளவில் இடம்பெறுவதில்லை. இது கூடி குறைந்த அளவில் இடம்பெறுகிறது. யாருக்கு இந்த சமூகமயமாக்கல் முகவர்களாக இருக்கின்ற குடும்பமோ, பாடசாலையோ, சகபாடிகளோ, உறவினர்களோ கிடைக்குமாக இருந்தால் அவர் பூரணமான சமூகமயமாக்கத்துக்கு உள்ளாகுவார். உதாரணமாக பிள்ளைகள், இப்போ ஒரு குழந்தைக்கு ஒரு கல்வி அறிவு உள்ள நல்ல ஆரோக்கியமான குடும்ப சூழலில் ஒரு பெற்றோர்ல அந்த குழந்தை வளர்க்கப்படுது.
மிகவும் அந்யோன்யமான உறவு கொண்ட ஒரு தாயும் தந்தையும் சகோதர சகோதரிகளும் ஒரு பிள்ளைய புதிதாக பிறந்த ஒரு பிள்ளைய வந்து தன்னோட குடும்ப சூழல்ல வளர்த்தெடுக்கிறான்னு வச்சுக்கொள்ளும். அது மிகவும் ஆரோக்கியமானது. அந்த குடும்பத்தில இருந்து பிள்ளை நிறைய விடயங்களை சமூகமயமாக்கலின் ஊடாக பெற்றுக்கொள்ளுதோ. எவ்வாறு உண்ண வேணும், எவ்வாறு உடுக்க வேணும், எவ்வாறு உறங்க வேணும், மற்றவரோடு எவ்வாறு நாகரிகமா பேச வேணும், எவ்வாறு ஒழுக்கமாக நடந்து கொள்ள வேணும், எவ்வாறு பெரியவருக்கு மரியாதை செலுத்த வேணும், எவ்வாறு பொழுதை கழிக்க வேணும், இந்த எல்லா விடயத்தையும் அந்த குடும்பத்திலிருந்து கற்றுக்கொள்ளும். ஆனால் இதே மாதிரி இதே காலப்பகுதியில இன்னொரு குடும்பத்துல பிறந்த குழந்தை அந்த குடும்பத்தை எடுத்துக்கொண்டோம்னால் கணவனுக்கு மனைவிக்கு எப்போதும் சண்டை சச்சரவு தான். கணவன் ஒரு குடிகாரன், அவர் குடித்து கொண்டு மனைவிக்கு அடிக்கிறது, தாக்குறது, சகோதர சகோதரிகளை தாக்குறது, பொருட்களை போட்டு உடைக்கிறது, தூசணம் பேசுறது, இவ்வாறான செயல அவர் ஈடுபடுறார். இதனால அந்த குடும்பத்துல பொருளாதார பிரச்சனை இருக்கு. கணவன் மனைவிகளில் ஒரு அந்யோன்யமான உறவு இருக்க மாட்டார். சகோதர சகோதரர் விரக்தியான நிலையில காணப்படுவாங்க. இந்த சூழல்ல வளர்ற ஒரு குழந்தையும் எடுத்து பாருங்க. ரெண்டு பேரையும் ஒரே விதமான சமூகமயமாக்க நடக்குமா? சொல்லுங்க பாப்போம், நடக்குமா? நடக்காது சார். வித்தியாசம் நிச்சயமாக வித்தியாசமாக இருக்கு. இங்க ஒரு ஆரோக்கியமான சமூகமயமாக பிள்ளை கிடைக்க மாட்டார். இந்த பிள்ளை எதிர்பார்க்கின்ற அன்பு, பாசம், கருணை, முன்மாதிரி எதுவுமே இங்க இல்லை. இங்க இந்த பிள்ளைக்கு மனத்தாக்கமும் உளத்தாக்கமும் வன்முறையும் தான் இங்க துஷ்பிரயோகம் இந்த பிள்ளையில கிடைக்கும். ஆகவே இந்த குழந்தைகளிடம் வருகின்ற சமூகமயமாக்கம் வேறுபட்டது. ஆகவே நாங்க என்ன சொல்ல வரோம்னு சொன்னா, சமூகமயமாக்கம்ங்கிறது எல்லோரையும் இடம்பெறுகிறது. ஆனால் ஒவ்வொருபட்ட அளவுல ஒவ்வொருபட்ட வடிவத்தில் இடம்பெறுகிறது. சிலர்ல இடம்பெற சமூகமயமாக்கம் மிகவும் ஆரோக்கியமானது, நேர்நிலையான பண்புகள் அது வளர்க்கும். இன்னும் சிலர்கள் இடம்பெறுகின்ற சமூகமயமாக்கம் பிரச்சினைக்குரியது. அந்த சமூகமாக அவர்கள் ஒரு எதிர்மறையான நடத்தைகளை கொண்டு நாங்க சொல்லுவோம் குறை சமூகமயமாக்கம் சொல்லும். நாங்கள பார்த்துட்டோம். ஓகே, இப்ப இந்த சமூகமயமாக்கத்தை மேற்கொள்றார்கள் யார்? அவர்களை தான் நாங்க சொல்லுவோம் சமூகமயமாக்கல் முகவர்கள், அல்லது சமூகமயமாக்கல் கருவிகள், அல்லது சமூகமயமாக்கல் நிறுவனங்கள். சமூகமயமாக்கல் முகவர்கள், சமூகமயமாக்கல் கருவிகள், அல்லது சமூகமயமாக்கல் நிறுவனங்கள் சொல்லி நாங்க அடையாளப்படுத்துவோம். சரிதானே? ஓகே, இந்த சமூகமயமாக்கல் கருவிகள், சமூகமயமாக்கல் முகவர்கள் தான் என்ன செய்கிறது? ஒவ்வொரு பிள்ளையையும் சமூகத்துக்கு ஏற்புடையவராக, சமூகத்துக்கு பொருத்தமானவராக மாற்றுகின்ற அந்த பணியில ஈடுபடுகின்றார். ஒவ்வொரு பிள்ளையையும் அந்த பிள்ளை வளர்கின்ற சமூக சூழலுக்கு ஏற்றா போல அந்த பிள்ளையை ஒழுங்குபடுத்துகின்ற, மாற்றுகின்ற, பொருத்தப்பாடு அடைய செய்கின்ற செயற்பாட்டுல இந்த கருவிகள் முகவர்கள் தான் ஈடுபடுறாங்க. இந்த கருவிகள் யாருக்கெல்லாம் ஆரோக்கியமானதாக, சிறப்பானதாக, உவப்பானதாக கிடைக்கிறதோ அவர்கள சிறப்பான சமூகம். இந்த கருவிகள்ல அந்த கருவிகள் அந்த பிள்ளைகள செல்வாக்கு செலுத்துறதுல ஏதாவது பிரச்சனைகள், குறைபாடுகள், சிக்கல்கள் காணப்படுமாக இருந்தா அந்த பிள்ளைகள சமூகமயமாக்கம் பிரச்சனைக்குரியதாக மாறும். அந்த பிள்ளை சில வேளைகள்ல குறை சமூகமயமாகிய பிள்ளையாக மாறலாம். அந்த வகையில சமூகமயமாக்கலை மேற்கொள்கின்ற நிறுவனங்களை, நபர்களை நாங்க சொல்லுவோம் சமூகமயமாக்கல் முகவர்கள் சொல்லுவோம். இந்த சமூகமயமாக்கல் முகவர்கள் அவர்களால மேற்கொள்ளப்படுகின்ற சமூகமயமாக்கத்துடைய தன்மைக்கு ஏற்ப அந்த பிள்ளைகள்ல இடம்பெறுகின்ற சமூகமயமாக்கத்து தன்மைக்கு ஏற்ப இந்த சமூகமயமாக்கல் கருவிகளை, முகவர்களை 3 வகையாக பிரிக்கலாம். சில பேர் ஒன்று முதல் நிலை சமூகமயமாக்கல் முகவர்கள். யாரு? முதல் நிலை சமூகமயமாக்கல் முகவர்கள். இரண்டாவது செகண்டரி, 2ஆம் நிலை சமூகமயமாக்கல் முகவர்கள், அல்லது அவர்களுக்கு இன்னொரு பேரு துணை நிலை சமூகமயமாக்கல் முகவர்கள். துணை நிலை சமூகமயமாக்கல் முகவர்கள் அவர்களை அடையாளப்படுத்துவோம். சரியோ? 3ஆவது குடைநிலை சமூகமயமாக்கல் முகவர்கள்,
அல்லது மூன்றாம் நிலை சமூகமயமாக்கல் முகவர்கள் தான் சொல்லுவோம். உடைநிலை சமூகமயமாக்கல் முகவர்கள் அல்லது மூன்றாம் நிலை சமூகமயமாக்கல் முகவர்கள் சொல்லி நாங்க இந்த முகவர்களை அடையாளப்படுத்துவோம். சரிதானே? ஓகே. இப்ப பாருங்க பிள்ளைகள், இந்த முதல்நிலை சமூகமயமாக்கல் முகவர்களுடைய பிரதானமான பணி என்ன சொன்னா, அந்த பிள்ளைய, ஒரு குடும்பத்துல பிறக்கின்ற பிள்ளைய அந்த குடும்பத்துல அங்கத்தவராக மாத்துறது. அந்த குடும்பத்துல அங்கத்தவராக, அந்த குடும்பத்துல உறவு முறைகள், உறவினர்கள் யாரு, அந்த குடும்பத்துடைய சமய நம்பிக்கைகள், வழக்க வழிபாடுகள், பொழுதுபோக்குகள், ஆடை அமைப்புகள், உணவு பழக்கம் எல்லாத்துக்கும் மேற்புடையதாக அந்த பிள்ளைய மாத்துகின்ற பணியில ஈடுபடுகின்ற நபர்களை, நிறுவனங்களை நாங்க சொல்லுவோம் முதல் நிலை சமூகமயமாக்கல் முகவர்கள். அப்ப முதல்நிலை சமூகமயமாக்கல் முகவருடைய டார்கெட் என்னன்னு சொன்னா, பிள்ளைய தங்களோட குடும்பத்துக்கு ஏற்றவராக மாத்துறது. நாங்க என்ன சமயத்தை சேர்ந்தவரோ அந்த சமயத்தை சேர்ந்த பிள்ளை அந்த பிள்ளைய மாத்துறது. எங்களை சமயத்தை நாங்க என்ன வணக்க வழிபாடு ஈடுபடுறோமோ அந்த பிள்ளைய அதே வணக்க வழிபாடு ஈடுபடுத்துறது. நாங்க என்ன உணவு சாப்பிடுறோமோ அந்த உணவை சாப்பிடுற பழக்கத்தை அந்த பிள்ளைகளை ஏற்படுத்துறது. நாங்க என்ன மொழியை பேசுறோமோ அந்த மொழியை அந்த பிள்ளை பின்பற்ற வைக்கிறது. நாங்க என்ன கலாச்சாரத்தை பின்பற்றுறோமோ அந்த கலாச்சாரத்தை அந்த பிள்ளைக்கு கற்றுக் கொடுக்கிறது. இவ்வாறு அந்த பிள்ளை அந்த குடும்பத்துடைய அங்கத்தவராக மாற்றுறது யாரு? முதல் நிலை சமூகமயமாக்கல் முகவர்கள். கிளியரா? ஹசானா விளங்கிட்டா? ஹசானா ஓ சார் விளங்கிட்டு. தியோலன், தியோகன், தியோகன், தியோகன் மைக்ரோஃபோன் வரவில்லை. திமோதி, திமோதி நாகேந்திரா. எஸ் சார், விளங்கிட்டு சார். எஸ் சார். அப்ப ரெண்டாம் கட்டத்தை பாருங்க பிள்ளைய. இரண்டாம் நிலை சமூகமயமாக்கல் முகவர்கள் யாருன்னு சொன்னா, அவர்கள் தான் அந்த பிள்ளைய, அந்த குழந்தைய அவர் வாழ்கின்ற சமூகத்துடைய அங்கத்தவராகவும், அவர் வாழ்ற அந்த சமூகம், அந்த ஊர், அந்த பிரதேசம், அந்த சமூகத்துடைய அங்கத்தவராகவும், அவருடைய தேசம், நாட்டினுடைய பிரஜையாகவும் மாற்றுறது. நாம் இலங்கை இருந்தா இலங்கையராக, ஒரு இலங்கையனாக மாற்றுறது. நான் எந்த ஊரை சேர்ந்தவனோ, எந்த சமூகத்தை சேர்ந்தவனோ, எந்த இனக்குழுவை சேர்ந்தவனோ அந்த இனக்குழுவை சேர்ந்தவனாக என்ன மாற்றுறது. இதுதான் இரண்டாம் நிலை சமூகமயமாக்கல் முகவருடைய பணி. சமூகம் சார்ந்த மற்றும் தேசம் சார்ந்த அங்கத்தவராக மாற்றுறது. சமூகம் சார்ந்த மற்றும் தேசம் சார்ந்த அங்கத்தவராக மாற்றுறது. உதாரணமாக அம்பாறை மாவட்டத்தில் நான் இருக்கிறேன்னு சொன்னால், எங்கட கிழக்கு மாகாணத்துல அம்பாறை மாவட்டத்துல எவ்வாறான நடை, உடை, பாவனை, பேச்சு வழக்கு, தொடர்பாடல், உணவு பழக்கம், பொழுதுபோக்கு, தொழில் வாய்ப்பு எல்லாம் காணப்படுகிறதோ அதற்கு ஏற்புடையவனாக என்ன மாற்றுறது. நான் இலங்கையனாக இருக்கின்ற போது இலங்கையில பேசப்படுகின்ற மொழி, இலங்கையில் பின்பற்றப்படுற கலாச்சாரம், இலங்கையினுடைய கொடுக்கல் வாங்கல் முறைகள், இலங்கையுடைய உணவு பழக்கம், இலங்கையினுடைய பொழுதுபோக்கு, இலங்கையினுடைய எதிர்பார்ப்பு என்பவற்றுக்கு ஏற்கக்கூடியவனாக என்ன மாற்றுறது. யாரு? இரண்டாம் நிலை சமூகமயமாக்கல் முகவர்கள், செகண்டரி இன்ஸ்டிடியூஷன்ஸ், நிறுவனங்கள், இரண்டாம் நிலை முகவர்கள் அல்லது நிறுவனங்கள் இவங்கதான். சரியோ? அதே போன்ற இன்னும் ஒரு வகையான முகவர்கள் இருக்காங்க. அவங்க நாங்க சொல்லுவோம் மூன்றாம் நிலை சமூகமயமாக்கல் முகவர்கள் அல்லது புடை நிலை சமூகமயமாக்கல் முகவர்கள். இவர்களை என்ன செய்வாங்கன்னு சொன்னா, எங்களை தேசத்துக்குரியவராக, நாட்டுடைய அங்கத்தவராகவும் சர்வதேசத்தில் அங்கத்தவராகவும் மாற்றுவாங்க. அமெரிக்காவில் என்ன நடக்குது, காசாவில் என்ன நடக்குது, இந்தியாவுடைய ஐபிஎல் போட்டியில் எவ்வாறு போகுதோ, இவ்வாறு சர்வதேசத்துடைய அங்கத்தவராக, உலகளாவிய பிரஜையாக, உலகத்தினுடைய ஒரு பிரஜையாக மாற்றுகின்ற செயற்பாட்டில இந்த புடைநிலை சமூகமயமாக்கல் முகவர்கள் ஈடுபடுவார். இது நல்லா விளங்கிக் கொள்ள வேணும். இந்த சமூகமயமாக்கல் முகவர்கள் எவ்வளவு ஆரோக்கியமாக நேர்நிலையான பண்புகளை கொண்டதாக எங்களை சமூகமயமாக்கம் செய்கிறார்களோ அந்த அளவுக்கு சிறப்பாக நாங்க சமூகமயமாக ஆகும்.
Right? இந்த முகவர்கள்ல ஏதாவது நெருக்கடிகள், பிரச்சனைகள், குறைபாடுகள், சிக்கல்கள் தோன்றி அதனூடாக நாங்க சமூகமயமாக்கத்துக்கு உள்ளாவோமாக இருந்தா எங்களிடம் சமூகமயமாக்கம் சார்ந்த பிரச்சனைகள் அல்லது குறை சமூகமயமாக்கல் பண்புகள் அல்லது எதிர் சமூகமயமாக்கல் நடத்தைகள் காணப்படலாம். இப்ப கிளியரா? விளங்காதீங்க பிள்ளைகள் கேட்டாதான் நான் மேலதிகமான விளக்கத்தை உதாரணங்களை எல்லாம் தருவேன். சரியோ? கிளியரா விளங்கிடுச்சுன்னா அடுத்த விஷயத்துக்கு போகலாம். பட் அபவுட் சொல்லுங்க ஹினா, சொல்லுங்க ஹினா. சார் இந்த புடைநிலை சமூகமயமாக்கம் விளங்கல. புடைநிலை சமூகமயமாக்கல் மூலமால் மூன்றாம் நிலை சமூகமயமாக்கல் முகவர்கள். ஒவ்வொரு நிறுவனம் தண்டனை பார்ப்போம். அவங்க என்ன செய்யறாங்கிறத மட்டும் விளங்கி கூட சரி. அவங்க என்ன செய்வாங்கன்னு சொன்னா எங்களை உங்களை பிரதியாகவும் இலங்கையராகவும் சர்வதேச பிரதியாகவும் உலகளாவிய பிரதியாகவும் மாற்றுவாங்க. எப்படி யார் யாரு செய்யறாங்கன்னு விளங்கி கூட உங்களுக்கு இன்னும் தெளிவா இருக்கு. அடுத்த ஸ்லைட பாருங்க. இவைகள்தான் சமூகமயமாக்கல் நுட்பங்கள், உத்திகள். இந்த சமூகமயமாக்கல் முகவர்கள் இருக்காங்க. முதல்நிலை சமூகமயமாக்கல் முகவர்கள், இரண்டாம் நிலை சமூகமயமாக்கல் முகவர்கள், மூன்றாம் நிலை சமூகமயமாக்கல் முகவர்கள் அல்லது புடைநிலை சமூகமயமாக்கல் முகவர்கள் இருக்காங்க. இவங்க ஒவ்வொரு தனிநபரையும் சமூகமயமாக்கம் செய்வதற்கு பயன்படுத்துற உபாயம், உத்தியத்தான் நாங்க சொல்லுவோம் சமூகமயமாக்கல் நுட்பங்கள். அப்ப சமூகமயமாக்கல் கருவிகள் வேற, சமூகமயமாக்கல் நுட்பங்கள் வேற. நபர்களை சமூகமயமாக்கம் பணியில ஈடுபடுற ஆட்கள் கருவிகள். அவங்க பயன்படுத்துற உபாயம், உத்தி, நுட்பம். இது கிளியரா? ஓ சார். சமூகமயமாக்கல் உபாயங்களாக, உத்திகளாக போல செய்தல், முன்மாதிரி, கற்றல், வழிகாட்டல், பரிசு, தண்டனை, பின்பற்றல், கீழ்ப்படிதல், கவர்ச்சி, விளக்கமளித்தல், வற்புறுத்துதல், இப்படி பல்வேறு ஏராளமான நுட்பங்கள் காணப்படுகிறது. ஏராளமான நுட்பங்கள் காணப்படுகிறது. இந்த நுட்பங்களை பயன்படுத்தித்தான் இந்த சமூகமயமாக்க கல்விகள் ஒவ்வொரு தனிநபரையும் சமூகமயமாக்கத்துக்கு உள்ளாக்குகின்றன. சரியோ? ஓ, இதை தனி பார்க்குமா? இது பாருங்க. சமூகமயமாக்கல் முகவர் பார்க்க முதலில் சமூகமயமாக்கல் முகவர்கள் சொல்லி அப்ப உங்களோட பிரதானமான இலக்கியம் சொல்லுங்க பாப்போம். டார்கெட் என்ன உங்களோட? குடும்ப அங்கத்தவராக மாத்துறது. எஸ், ஒரு பிறந்த குழந்தைய அவங்களோட குடும்பத்துக்கு பொருத்தமான, அந்த குடும்பத்துல இயல்பை பின்பற்றக்கூடிய, அந்த குடும்பத்திலே கலாச்சாரத்தை பின்பற்றக்கூடிய ஒரு அங்கத்தவராக, ஒரு மெம்பராக மாற்றுறது. யார் யார் இந்த முகவர்ண்டா? பெற்றோர், குடும்ப அங்கத்தவர்கள், உறவினர்கள், விளையாட்டு நண்பர்கள். விளையாட்டு நண்பர்கள் யாருன்னா பிள்ளைகள் எங்கட வீட்டுக்கு பக்கத்தில் அல்லது எங்கட தெருவில் இருக்கின்ற எங்கட வயதை ஒத்த குழந்தைகள். கொஞ்சம் கூடின குறைஞ்ச வயது உள்ளாக்கள் பிரிப்பாங்க. எங்கட அந்த லேன்ல எங்கட அந்த நாங்க ஒழுங்கைன்னு சொல்லுவோம். என்ன ஒழுங்கை அல்லது லேன் அல்லது எங்கட அந்த தெரு அதுல இருக்கிற பிள்ளைகள். அடுத்தது பிள்ளை பராமரிப்பாளர்கள். தங்களோட பிள்ளைகளை பராமரிக்கிறது வீட்டுல வேலையாட்களை வைப்பாங்க பெற்றோர். அந்த பிள்ளை பராமரிப்பாளர்களும் சமூகமயமாக்கம் செய்கிற முகவர்கள் தான் பிள்ளை. சரியா பிள்ளை? பாருங்க, இவர்களை நாங்க சொல்லுவோம் முதல்நிலை சமூகமயமாக்கல் முகவர்கள். அதான் சொல்லி 1 minute வெயிட் பண்ணுங்க.
ஓகே. முதலிலே சமூகமயமாக்கல் முகவர்களாக நாங்க பெற்றோரை, குடும்ப உறுப்பினர்களை, அதே மாதிரி உறவினர்களை, விளையாட்டு நண்பர்களை, பிள்ளை பராமரிப்பாளர்களை நாங்க பொதுவாக முதல்நிலை சமூகமயமாக்கல் முகவர்களாக அடையாளப்படுத்துறோம். அப்ப நீங்க சொன்ன மாதிரி இந்த முதல்நிலை சமூகமயமாக்கல் முகவருடைய இலக்கியம் சொன்னா அந்த பிள்ளைய, அந்த நபரை அவருடைய குடும்பத்துடைய அங்கத்தவராக, மெம்பராக, உறுப்பினராக மாத்துறது. அதுக்குதான் இவங்க எல்லோருமே என்ன செய்வாங்க, சமூகமயமாக்கல் செயற்பாடுல இவர்கள் ஈடுபடுவார்கள். அப்ப இவங்க இந்த சமூகமயமாக்கத்தை செய்யறதுக்கு நாங்க ஏற்கனவே பார்த்த பரிசு, தண்டனை, போல செய்தல், கீழ்ப்படிவு, முன்மாதிரி இவ்வாறான நுட்பங்களை பயன்படுத்தி இந்த பிள்ளைய சமூகமயமாக்கம் செய்வார்கள். அப்ப ஒன்றுல பிள்ளை அவர்களை பார்த்து பின்பற்றி கொள்ளும், அல்லது இவங்க கொடுக்கின்ற கற்பித்தல் விளக்கத்தினூடாக பிள்ளை அறிந்து கொள்ளும். 2 வழிகள்ல அந்த சமூகமயமாக்கம் நடக்கும். சரிதானே? அப்ப முதலிலே சமூகமயமாக்கல் முகவர்களாக இந்த நிறுவனங்களை, இந்த கருவிகளை நாங்க பொதுவாக அடையாளப்படுத்துவோம். இது நாங்க கொஞ்சம் டீப்பா அந்த குடும்பத்தை பத்தி பார்ப்போம். பிறகு பார்ப்போமா? சரியா? ஓகே. அடுத்து நாங்க போறோம் 2ஆம் நிலை சமூகமயமாக்கல் முகவர்களுக்குள்ள போறோம். இவங்க தான் 2ஆம் நிலை சமூகமயமாக்கல் முகவர்கள். அதாவது ஒரு குடும்ப சூழல்ல இருந்து ஒரு வேறுபட்ட இன்னும் ஒரு புதிய சூழலை பிள்ளைக்கு பழக்கப்படுத்துறது, அந்த புதிய சூழலுக்கு பிள்ளையை அங்கத்தவராக மாத்துறது, அந்த புதிய சூழலுக்கு பொருத்தப்பாடுடையவராக பிள்ளையை மாற்றுகின்ற செயற்பாட்டுல ஈடுபடுகின்ற எல்லா விதமான நபர்களையும் நாங்கள் சொல்லுவோம், நிறுவனங்களை சொல்லுவோம் 2ஆம் நிலை சமூகமயமாக்கல் முகவர்கள் அல்லது துணை நிலை சமூகமயமாக்கல் முகவர்கள் சொல்றாங்க. இவர்களை அடையாளப்படுத்துவோம். 2ஆம் நிலை சமூகமயமாக்கல் முகவர்கள் அல்லது துணை நிலை சமூகமயமாக்கல் முகவர்கள் சொன்னாங்க. இவர்களை நாங்க அடையாளப்படுத்தும். சரிதானே? ஓகே. அவங்க பாருங்க பிள்ளைகள், இந்த துணைநிலை சமூகமயமாக்கல் முகவர்களாக யார் யார் இருக்காங்கன்னு சொன்னா, பராமரிப்பு இல்லங்கள். பராமரிப்பு இல்லம்னு சொன்னா சில தோட்டப்புற பிரதேசங்கள்ல வேலைக்கு செல்கின்ற தந்தையும் தாயும் என்ன செய்வாங்க, பிள்ளைகளை ஒப்படைச்சு கொண்டு போவாங்க. இந்த மடுவம் சொல்லுவாங்க, பிள்ளை மடுவம். என்ன பிள்ளை பராமரிப்பு இல்லை, முதிய பராமரிப்பு இல்லம் இல்ல, அதை நாங்க இங்க மீன் பண்ணல. இங்க அதுவும் வரும் இதுக்குள்ள, அதுவும் வரும் இதுக்குள்ள. அப்ப பராமரிப்பு இல்லங்கள், பிள்ளை பராமரிப்பு இல்லங்கள் ஸ்பெஷல். சரிதானே? அதே மாதிரி பாருங்க முன்பள்ளி, ப்ரீ ஸ்கூல்ஸ். வீட்டு சூழல்ல இருந்து பிள்ளை பிரிகின்ற முதலாவது இடமாக அந்த முன்பள்ளி இருக்கு. சில பிள்ளைகளுக்கு பராமரிப்பு இல்லங்கள் வரும், அது எல்லா பிள்ளைகளுக்கும் வர மாட்டாது. பல பிள்ளைகளுக்கு முன்பள்ளிகள் வரும். அதே மாதிரி பாடசாலைகள் வரும். ஒப்பார் குழு, ஒப்பார் குழு சம வயது குழு. ரைட்? அப்ப நாங்க முதலிலே சமூகமயமாக்கல் முகவர்களை பார்த்தது அது விளையாட்டு நண்பன், அது வேற. அயல் வீட்டு நண்பர்கள் அல்லது விளையாட்டு நண்பர்கள், அது வேற. ஒப்பாளர்களுக்கு சம வயது, ஒரே வயதை சேர்ந்த, ஒரே விருப்பு வெறுப்புகளை கொண்ட, ஒரே விதமான தேவைகள் எதிர்பார்ப்புகளை கொண்ட நபர்கள் அமைப்பதை நாங்கள் சொல்லுவோம் ஒப்பாளர்கள் சொல்லுவோம். அதே மாதிரி கழகங்கள், விளையாட்டு கழகங்கள் வரும், சல சமூக அமைப்புகள் வரும், நலன்புரி கழகங்கள் வரும், மகளிர் அமைப்புகள் எல்லாம் வரும். அதே மாதிரி தொழில் நிறுவனங்கள், அரசியல் கட்சிகள், மத நிறுவனங்கள், இப்படி ஏராளமான அமைப்புகள் எல்லாமே, மற்ற எல்லா டோட்டலான எல்லா நிறுவனங்களும் இந்த 2ஆம் நிலை சமூகமயமாக்கல் முகவர்களுக்கெல்லாம் வரும். அப்ப இவருடைய டார்கெட் என்ன சொல்லுங்க பார்ப்போம். இலக்கு என்ன? சொல்லுங்க. 2ஆம் நிலை சமூகமயமாக்கல் முகவருடைய டார்கெட் என்ன? சமூகம் மற்றும் தேசத்தின் அங்கத்தவராகுதல். அதாவது ஒரு பிள்ளைய அவர் வாழ்கின்ற சமூகத்துடைய உறுப்பினராக அங்கத்தவராக, அவர் வாழ்ற நாடு தேசத்தினுடைய அங்கத்தவராக அவரை மாற்றுறார். அப்ப இந்த செயற்பாடு ஈடுபடுறதுக்கு நாங்கள் ஏற்கனவே ஸ்லைட்ல காட்டின சமூகமயமாக்கல், போல செய்தல், முன்மாதிரி, கற்றல், வழிகாட்டல், பரிசு, தண்டனை, பின்பற்றல், கீழ்ப்படிதல், கவர்ச்சி, விளக்கமளித்தல் போன்ற நுட்பங்களை கையாண்டு இந்த முகவர்கள் ஒவ்வொரு தனிநபரையும் சமூகமயமாக்கம் செய்வாங்க.
ரைட் செயற்பாடுகள் ஏதாவது பிரச்சனைகள் சிக்கல்கள் காணப்படுமாக இருந்தா ரைட் அவைகள் வந்து பிள்ளைகளுடைய சமூகமயமாக்கல்ல பாதிப்புகளை ஏற்படுத்தும். பிள்ளையுடைய சமூகமயமாக்கல்ல பிரச்சனைகளை தோற்றுவிக்கும். பிள்ளைகள் சில நேரங்கள்ல எதிர்மறை சமூகமயமாக்கல் பண்புகளை வெளிப்படுத்தக்கூடியவர்களா காணப்படுவாங்க. சரி, அப்ப சூழல் தான் பலதாக்குது, சூழல் தான் பிள்ளையை மாத்துங்கிறதா இதுல விஷயம். இதை விளங்கி கொண்டா சரி நீங்க சரியா? ஓகே, இப்ப மூணாவது விஷயத்துக்கு வரணும். இப்ப உங்களுக்கு கிளியர் ஆகும். யாரெண்ட கேட்டீங்க புடைநிலை சமூகமயமாக்கல் முகவர்களை பற்றி. இதுதான் புடைநிலை சமூகமயமாக்கல் முகவர்கள் அல்லது மூன்றாம் நிலை சமூகமயமாக்கல். அப்ப நான் சொன்னேன் ஆரம்பத்துல ஒரு பிள்ளை பிறந்து வளர்கின்ற அந்த குடும்பத்தில் அங்கத்தவராக மாற்றுகிறதுக்கு அந்த குடும்பத்துக்குள்ள முதலாவது சூழல்ல செயல்படுறாங்க எல்லோரும் முதல்நிலை சமூகமயமாக்கல் முகவர். அப்ப அந்த குடும்பத்துல பிள்ளை 2, 3, 4, 5 வருஷம் வசிச்சுட்டு ஒரு புது சூழலுக்கு திரும்ப வரப்போகுது. 6 வயசுல 4 வயதுல வருது. அந்த சூழல்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணுது இரண்டாம் நிலை சமூகமயமாக்கல் முகவருடைய செயற்பாடு. ஒன்று பிள்ளை மடுவமாக இருக்கலாம், அல்ல முன்பள்ளியா இருக்கலாம், அல்ல பாடசாலையாக இருக்கலாம். அதுல தொடங்கி சகபாடி நண்பர்கள், மத நிறுவனங்கள், அரசியல் கட்சிகள், தொழிற்சங்கங்கள், அடுத்தது சமூக சேவை நிறுவனங்கள், விளையாட்டு கழகங்கள் எல்லாம் வருவது. அப்ப இவைகள் இரண்டாம் நிலை சமூகமயமாக்கல் முகவர்கள். அப்ப இந்த மூன்றாம் நிலை சமூகமயமாக்கல் முகவர்கள் அல்லது புடைநிலை சமூகமயமாக்கல் முகவர்கள் சொல்லிக்கிட்டானே ஊடகம், சினிமா, தொலைக்காட்சி தொடர், இணையம், சமூக வலைத்தளம், வீர வரலாறுகள், நாவல்கள், விளையாட்டு நட்சத்திரங்கள், சினிமா நட்சத்திரங்கள் எல்லாம் வருது. இவர்கள் அதை நாங்க சொல்லுவோம் புடைநிலை சமூகமயமாக்கல் முகவர்கள். இப்ப உங்களுக்கு நான் கேள்வி கேட்கிறேன், ஒரு பிள்ளை பிறந்து முதலாவது சந்திக்கின்ற புதிய சூழல்ல பிள்ளையை பொருத்தப்பாடாக்குறது முதல்நிலை சமூகமயமாக்கல் முகவர். இரண்டாவது ஒரு புதிய சூழல், அது ஒரு பிள்ளை மடுவமா இருக்கலாம், முன்பள்ளியா இருக்கலாம், பாடசாலையா இருக்கலாம். புது குடும்பத்தை விட்டு பிரிந்து அடுத்த ஒரு புதிய சூழலுக்கு பொருத்தப்பாடு அடைய செய்கிற முகவர்களை சொல்லும் இரண்டாம் நிலை சமூகமயமாக்கல் முகவர்கள். அப்ப இந்த மூணாம் நிலை சமூகமயமாக்கல் முகவர்கள் எப்ப செயல்படுறாங்க சொல்லுங்க. விளங்கிட்டா? இந்த புடைநிலை சமூகமயமாக்கல் முகவருடைய செயல்பாடு எப்ப ஸ்டார்ட் ஆகுது? பிள்ளை பிறந்து புது குடும்பத்துக்கு வந்தவங்களோட முதல்நிலை சமூகமயமாக்கல் செயல்பட ஆரம்பிக்குது. அதுல ஒரு 3, 4, 5 வருஷம் புள்ள கழிஞ்சிட்டு புதிய சூழலுக்கு வருகின்ற போது ஸ்டார்ட் ஆகுது இரண்டாம் நிலை சமூகமயமாக்கல் முகவருடைய தொழிற்பாடு. அப்ப இந்த புடைநிலை சமூகமயமாக்கல் முகவர்கள் அல்லது மூன்றாம் நிலை சமூகமயமாக்கல் முகவருடைய தொழிற்பாடு எப்போது ஆரம்பமாகிறது? கட்டிலமை பருவத்துல, முன்பிள்ளை பருவத்துல. கட்டிலமை பருவம் சொல்றேன். வேற கருத்துக்கள்? பாடசாலை கல்வி அடுத்த கட்டம் சார். பாடசாலை கல்விட அடுத்த கட்டம். பாடசாலை அடுத்த கட்டம். விசாரணை சொல்லுங்க. உயர்நிலை கல்விக்கு அடுத்தபடியாக. கல்விக்கு அடுத்தபடியாக. கோகுல் சார் 10 வயசுக்கு பிறகு. 10 வயதுக்கு பிறகு. 10 வயசுக்கு பிறகு முன்பிள்ளை பருவ நிலை. முன்பிள்ளை பருவம் சொல்லுங்க. கட்டிலமை பருவத்தின் ஆரம்ப நிலை. கட்டிலமை பருவத்தின் ஆரம்ப நிலை. இந்த புகழ்களை கொஞ்சம் நல்லா பார்க்கணும். ஊடகம், சினிமா, தொலைக்காட்சி, இணையம் எல்லாம் நல்லா பார்க்கணும். பார்த்து கூட கூட பதில் வரும். வளர்ந்த பருவத்துல. வளர்ந்த பருவம். வளர்ந்த பருவத்துல. வளர்ந்தோர் பருவத்துல. வளர்ந்தோர் பருவம் சொல்றீங்க. பாப்போம் வேறு யாராவது இன்னும் பொருத்தமான ஆன்சர் வேற இல்ல சார்? அந்த டீனேஜ் ஸ்டார்ட் தானே சார்? டீனேஜ் ஸ்டார்ட். அதுவும் நாங்க ஏற்றுக்கொள்ள இல்லை. மனோஜ்குமார், நர்மலா, தியோலன் எல்லாரும் சொல்லுங்க, உங்க கருத்துக்களை சொல்லுங்க. ஷெரீன். பருவ வயதினர். பருவ வயது எத்தனை வயதுமான்?
అవును సార్. இந்த வயது 60 வயதுன்னா டீனேஜா 11 வயதா எந்த வயது? டீனேஜஸ் சார். தாயின் கருவறையில் இருக்கும்போது சார் தாய் பிள்ளை வந்து சுயமா சிந்திக்க தொடங்குற நேரம் அப்படி வருமா சார்? சிந்திக்க தொடங்குற நிலையம் தூல சிந்தனை நியம சிந்தனைக்கு பிராஜியில எண்ணக்கரு விருத்தியில தூல சிந்தனை நியம சிந்தனை புலனியக்க பருவம் எல்லாம் இருக்குது. சொல்லுங்க. தொழில் வாய்ப்பு எதிர்பார்க்கிற நேரத்துல சார் கல்வி கற்றெல்லாம் முடிந்த பிறகு அவங்க எந்த துறைக்கு போக வேணும்ன்றத எதிர்பார்க்கிற தொழில் தொடர்பா என்ன நம்மளால ஒன்றும் இல்ல. இந்த புடைநிலை சமூகமயமாக்கல் முகவர்களாக நாங்க சொல்றது பாருங்க, ஊடகம், சினிமா, தொலைக்காட்சி, இணையம், சமூக வலைத்தளம், மொபைல் போன் எல்லாம் மொபைல் போன் இதுக்குள்ளாம இருக்கு. மொபைல் போன்ல செல்வாக்கு எப்ப பிள்ளைகள் ஸ்டார்ட் ஆகுது பிள்ளைக்கு? அது இப்ப 4 வயசு பிள்ளையே வச்சிருக்கு. எஸ் எஸ் எஸ். அப்ப என்னன்னு சொன்னா உடல்நிலை சமூகமயமாக்கல் முகவரின் செயற்பாடு முதல்நிலை சமூகமயமாக்கல் முகவருடைய செயற்பாடு இடம்பெறுகின்ற போதே மறைமுகமாக இடம்பெறும். இந்த புடல்நிலை சமூகமயமாக்கல் முகவருக்கு ஒரு செல்வாக்கு இருக்கிறதுன்னு சொன்னா சிறப்பு இருக்கிறதுன்னு சொன்னா இவங்க மறைமுகமாக பிள்ளைகளை சமூகமயமாக செய்வாங்க. மிக வலிமையான சமூகமயமாக இருக்க இந்த அல்பா ஜெனரேஷன்ல வந்து இந்த புடைநிலை சமூகமயமாக்கல் முகவர்களால் இடம்பெறுகின்ற சமூகமயமாக்கல் தான் மிக வலிமையானது. அது ஜெனரேஷன் ஜி அல்லது ஜெனரேஷன் Y அல்லது ஜெனரேஷன் எக்ஸுக்கு வந்து இந்த முதல்நிலை 2ஆம் நிலை சமூகமயமாக்கல் முகவருடைய செல்வாக்கு மிக கூடுதலா இருந்திருக்கலாம். இப்ப 2010ஆம் ஆண்டுக்கு பிறந்த குழந்தைகளை நாங்க ஜெனரேஷன் அல்பான்னு சொல்றோம். அவங்களோட அந்த ஜெனரேஷனுக்கு மிகவும் வலிமையான சமூகமயமாக்கல் முகவரா இருக்கிறது இந்த புடைநிலை சமூகமயமாக்கல் முகவர்கள் தான். அப்ப இவங்களோட செயற்பாடு 2-3 வயது, அதாவது நாங்க எந்த சுருக்கம் சொல்ல போனால் குடும்ப சூழல்ல இருந்து ஸ்டார்ட் ஆயிடும். வீட்டுல அம்மா என்ன செய்வா, பிள்ளைய தன்னுடைய மடியில வச்சு கொண்டு தொலைக்காட்சி தொடர் பார்ப்போம். பிள்ளையும் பார்க்கும், டிவி பார்க்கும், சினிமா பார்க்கும், மொபைல் போன் பார்க்கும். இப்ப 2-3 வயது பிள்ளையே ஆண்ட்ராய்டு போனை வந்து ஆப்ரேட் பண்ணுது. என்ன விரும்பின பாடலை கேட்குது, யூடியூபு போகுது, விரும்பின வீடியோ பார்க்குது, ஃபேஸ்புக்கு போகுது. 2-3 வயசு பிள்ளைகள். அதுல இருந்து இந்த புடையிலை சமூகமயமாக்கல் முகவுடைய தொழிற்பாடு ஸ்டார்ட் ஆகுது. குடும்பத்துல இருந்து ஸ்டார்ட் ஆகுது. ரைட். அதுக்கு பிறகு அதுக்கு நீங்க சொன்ன மாதிரி பாடசாலை பருவமா இருக்கலாம், கட்டிடமை பருவமா இருக்கலாம், எல்லா பருவத்திலையும், அதாவது சுருக்கமா சொல்ல போனால் இந்த புடைநிலை சமூகமயமாக்கல் முகவுடைய தொழிற்பாடு முதல்நிலை சமூகமயமாக்கல் முகவர்கள் செயற்படுகின்ற போதும் 2ஆம் நிலை சமூகமயமாக்கல் முகவர்கள் செயற்படுகின்ற போதும் ஏக காலத்துல சமாந்தர காலத்துல மறைமுகமாக இந்த முகவருடைய செல்வாக்கும் இருக்கு. இது இந்த காலம்னால வரையறுத்து சொல்ல இயலாது, வரையறுத்து நாங்க கூற முடியாது. அப்ப இவர்கள் மறைமுகமாக சமூகமயமாக்க விடுறார்கள் பிள்ளைகளை. இவர்கள் தான் எதிர்மறையான சமூகமயமாக்கலுக்கான சந்தர்ப்பம் மிக மிக அதிகம். அப்ப இவங்களுடைய வலிமை காரணமாக முதல்நிலை 2ஆம் நிலை சமூகமயமாக்கல் முகவர்களுடைய தொழிற்பாடு சில நேரங்கள்ல பயனற்றதாக செயற்பாடற்றதாக கூட மாறலாம். அப்ப இந்த முகவர்கள் தொடர்பாக மிகவும் கவனமாக நாங்கள் இருக்க வேணும். மிக முக்கியமானது. சில நேரங்களில் இவர்களால் இடம்பெறுகின்ற சில சமூகமயமாக்கல் செயற்பாடு மிக தாக்ககரமானதாக இருக்கு, மிக தாக்ககரமானதாக இருக்கு. ஒரு உதாரணத்துக்கு மட்டும் ஒரு சம்பவத்தை நான் சொல்றேன். நான் அறிந்த ஒரு இடத்துல நடந்த ஒரு சம்பவம். அந்த வீட்டுக்கார அம்மா வைஃப் வந்து ஒரு நர்சிங் ஆபீசர், ஒரு நர்ஸ். ரைட். அப்பா வந்து ஒரு ஆசிரியர். ரைட். அவங்க கொஞ்சம் இயல்பிலேயே கொஞ்சம் கராரானாங்க. கொஞ்சம் கராரானாங்கன்னா அவங்களோட குடும்ப உறுப்பினர்களோட அவங்க பெரும்பாலான உறவு இல்லை. மனைவியில குடும்பத்திலேயும் பெரும்பாலானவங்களோட நல்ல உறவு இல்லை, கணவன் குடும்பத்தோடய ஒரு நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் நல்ல உறவு இல்லை அவங்களுக்கு. இவங்க என்ன, அவங்களுக்கு 2 நல்ல விளையாடுகளுக்கு 2 பெண் பிள்ளைகள். அவங்களுக்கு 2 பெண் பிள்ளைகள். இவங்க அந்த பிள்ளைகள்ல ஒரு 3 வயது வரைக்கும் கொஞ்சம் வளர்த்தாங்க. கொஞ்சம் வாப்பல்கிட்ட கொடுத்து சம்பளத்துக்கு
வெளியில கொடுத்து கொஞ்சம் வளர்த்துட்டு இவங்க வேலைக்கு போகலாம் அப்படி வளர்த்து வந்தாங்க. ஒரு கட்டத்துல பிள்ளைகளை நாங்களே வளர்த்தாரு என்ன எண்ணம் வந்துச்சு என்னமோ தெரியல. முதலாவது பிள்ளைக்கு 3.5 வயது, 2வது பிள்ளைக்கு 2.5 வயது. 3 வயது வச்சுக்கொள்ள, முதலாவது பிள்ளைக்கு 4 வயது, 2வது பிள்ளைக்கு 3 வயது. ரைட், ஓகே. அந்த வயதுல இவங்க என்ன சொன்னால், எந்த ஒரு தகப்பன் எந்த ஒரு தாயும் எடுக்கக்கூடாத ஒரு தவறான முடிவு. டிவியை போட்டு வச்சுட்டு, வீட்டுல டிவியை போட்டு வச்சுட்டு, பிள்ளைகள் 2ஐயும் வீட்டுக்குள்ளே வச்சுட்டு, அவங்களுக்கு தேவையான வாட்டர் அதாவது தண்ணி குடிக்கிறதுக்குரிய போட்டில தண்ணி, அதே மாதிரி அந்த பால், அவங்களோட ஃபீடிங் பாட்டில் அவங்களோட பால் வச்சு, அதாவது அவங்களோட மில்க், அது சரி பிஸ்கட் சாப்பாடு அப்படி வச்சுட்டு டிவியும் போட்டுட்டு கதவை வழியில கூட்டிட்டு வேலையை போயிடுவாங்க. அவவும் வேலைக்கு போயிடுவான், அவரும் போயிடுவார். பிள்ளை டிவியை தான் பார்த்து கொண்டிருக்கிறது. பிள்ளைகள் 2ம் டிவியை பார்த்து கொண்டிருக்கிறது. அது பிள்ளைகள் அங்க போயிருப்பாங்க, அடுத்தது அவங்க மேலம் கழிச்சிருப்பாங்க, எல்லாம் நடந்திருக்கும் அந்த நேரத்துக்குள்ள. இவருக்கு 7 மாதிரி இருந்தா ஒரு குறிப்பிட்ட டைம் பார்க்காரோ இல்லையோ தெரியல. அவன் வேலைக்கு போயிட்டு அவரும் வேலைக்கு போயிடும், வெளியில கூட்ட போய் போயிடுவாங்க. புல்லு ஒரு ஜன்னலை திறந்து விட்டுட்டு ஒரு கட்டத்துல ஒரு இந்த செயற்பாடு செஞ்சு ஒரு 8-9 மாதத்துக்கு பிறகு பிள்ளைகளோட நடத்தையில வித்தியாசத்தை அவங்க காண ஆரம்பிக்காங்க. இப்பவும் தான் ஜஸ்ட் இப்போ வரைக்கும் பிள்ளைகளோட நடத்தையில வித்தியாசத்தை காணாங்கன்னு சொன்னா, பிள்ளைகள் யாரோடையுமே கதைக்கிறது இல்லை. பிள்ளைகள் யாரோடையுமே கதைக்கிறது இல்லை. பிள்ளை கத்தினா டிவியை போட்டா பிள்ளை ஆட்டோமேட்டிக்காவே அமைதி அடைஞ்சிடும். பிள்ளை கத்தி அடம் பிடிச்சா டிவியை போட்டா சரி, பிள்ளை டிவியை பார்க்கும், அப்படியோ அந்த கத்துற சத்தத்தை அப்படி நிறுத்தும். யாருடையும் பேசுறதும் இல்லை, எந்த விதமானதும் இல்லை. அந்த குறிப்பிட்ட வயது ஏற்பட வேண்டிய வளர்ச்சியோட பிள்ளைகள் இல்லை. பிள்ளைகளை கிரேட் 1க்கு பிள்ளை சேர்த்தோட அங்க எதுவுமே தெரியாது. பிள்ளைக்கு யாருடையும் பிள்ளை சேர்றது இல்லை. இவங்கள ஒரு ஆள் லீவு போட்டுட்டு தான் அந்த நர்சரியில கூட அவங்க இருப்பாங்க. யாரோடையுமே கதைக்க மாட்டாங்க. யாருடைய முகத்தையும் பார்க்க பிள்ளைக்கு விருப்பம் இல்லை. இவங்க செய்யாத கவுன்சிலிங் இல்லை, போகாத சைக்காட்ரிக் டாக்டர்ஸ் இல்லை. இன்றைக்கு ஒரு 8-9 வயதாக அந்த மூத்த பிள்ளைக்கு அந்த புள்ளோட நடத்தையில ஒரு குறிப்பிடத்தக்க மாற்றம் இல்லை. பாருங்க, அந்த கார்ட்டூன், அந்த டிவி போட்டா போதும், எதுவுமே தேவையில்லை. அப்படி சாப்பாடும் தேவையில்லை, அதையே பார்த்து கொண்டு இருப்பாங்க. அப்படியான ஒரு நிலைக்கு தள்ளப்பட்டுட்டாங்க. உண்மையாக நடந்த விஷயம். மிகவும் கவலைப்பட வேண்டிய விஷயம். பாருங்க, இந்த புடையிலை சமூகமயமாக்க முகவருள்ள இந்த தொலைக்காட்சிக்கு, இந்த சினிமாக்கு இருக்கின்ற பவரை பாருங்க. எப்படியான ஒரு சக்தியை இந்த பிள்ளைகளை ஏற்படுத்தி, எவ்வாறு ஒரு எதிர்மறை சமூகமயமாக்குற இந்த பிள்ளைகளை உருவாக்கிருக்குன்னு பாருங்க. பிள்ளையோட நுண்மதி விருத்தி, மூளை வளர்ச்சி, உள வளர்ச்சி எல்லாமே பாதிக்கப்பட்டு மிக ஆபத்தான. ஓகே, 1 மினிட் நீங்கள் வரலாம், ஜஸ்ட் 1 மினிட். ஓகே, பாருங்க, ஒரு கவலையான சம்பவம். இதுதான் இந்த சினிமாக்கு, இந்த ஊடகத்துக்கு, இந்த தொலைக்காட்சிக்கு, இந்த மொபைல் போனுக்கு இருக்கின்ற வலிமை, செல்வாக்கு. மொபைல் போன் நீங்க நிறைய கேள்விப்பட்டிருக்கீங்க. ஏன்னா மொபைல் போனை தொடர்ந்து மொபைல் போன கேம் விளையாடுற பிள்ளைகள் ஒரு கட்டத்துல அதை கட்டுப்படுத்த இயலாமலுக்கு தங்களை அழிச்சு கொண்ட செயற்பாடுல கூட ஈடுபடுறாங்க. ஒரு ஆபத்தானது. அப்ப இந்த முகவர்களால் இடம்பெற சமூகமயமாக்கம் பெரும்பான்மை இப்போது எதிர்மறை விளைவுகளை ஏற்படுத்துது, இந்த புடைநிலை சமூகமயமாக்கம் முகவர்களால். சரிதானே? ஓகே, நாங்க உங்களுக்கு பார்ப்போமா? ஒவ்வொரு மரங்களை நாங்க விரிவா பார்க்கலாம். இப்ப பாருங்க, முதுநிலை சமூகமயமாக்கல் முகவர்கள். இது உங்களுக்கு ஒரு கேள்வி மாதிரி நான் போட்டிருக்கிறேன். முதுநிலை சமூகமயமாக்கல் முகவர்களும் அவர்களால் மேற்கொள்ளப்படுகின்ற சமூகமயமாக்கத்தின் இயல்புகள். அப்ப முதுநிலை சமூகமயமாக்கல் முகவர்கள்னா யாரு? சுருக்கம் சொல்லலாம். எப்படி? பிள்ளை பிறந்து முதலாவது சூழல்ல அந்த சூழலுக்கு பொருத்தப்பாடுடையவராக அந்த பிள்ளையை மாற்றுகின்ற செயற்பாடுகள் ஈடுபடுகின்ற நபர்கள், நிறுவனங்கள் தான் முதுநிலை சமூகமயமாக்கல் முகவர்கள். உதாரணம், குடும்பம், பெற்றோர், அயல் வீட்டு நண்பர்கள், பிள்ளை பராமரிப்பாளர்கள். உதாரணம். சரியானே? ஓகே. இந்த முதுநிலை சமூகமயமாக்கல் முகவர்களால் மேற்கொள்ளப்படுகின்ற சமூகமயமாக்கல் இயல்பு எப்படிப்பட்டது? எப்படியான இயல்பு? எப்படிப்பட்ட சமூகமயமாக்கல் இடம்பெறும்? நாங்க ஆரம்பத்தில் சொன்னோம், தாக்கல் என்ன? அந்த குடும்பத்துல அங்கத்தவராக மாத்துறது.
அப்ப இங்க பெரும்பாலும் இடம்பெறுகின்ற சமூகமயமாக எப்படிப்பட்ட சொன்னா பிள்ளை பார்த்து பின்பற்றுறது, பிள்ளை பார்த்து பின்பற்றுறது, பிள்ளை கேட்டு கதைக்கிறது. இங்க கல்வி அறிவாற்றல் விளக்கம் ஒண்ணு இங்க நடக்க மாட்டாங்க. அந்த குடும்பத்துல என்னவெல்லாம் நடக்குதோ அதை பிள்ளை செய்ய முற்படும். அந்த பிள்ளை அந்த குடும்பத்துல என்னவெல்லாம் நடக்குதோ அதை பிள்ளை என்ன செய்யும், பார்த்து செய்ய முற்படும். ஆக மிக கூடுதலாக போல செய்தல், முன்மாதிரி, பின்பற்றல் என்கிற நுட்பங்களால் இங்க பயன்படுத்தப்படுது. ஊடகங்கள் சமூகமயமாக பயன்படுத்தப்படும் நுட்பம், பரிசு, தண்டனை, போல செய்தல், பின்பற்றுதல், முன்மாதிரி போன்ற நுட்பங்கள் இங்கு பயன்படுத்தப்படுது. அப்ப இங்கு இடம்பெற சமூகமயமாக எப்படிப்பட்ட சொன்னால் ஆரம்ப கட்டத்தில் இடம்பெறுகின்ற சமூகமயமாக அந்த பிள்ளைக்கு பிள்ளை வளர்கின்ற சூழல், பிள்ளை பேசுகின்ற மொழி, பிள்ளை பின்பற்றுகின்ற சமயம், பிள்ளை மேற்கொள்கின்ற கலாச்சார நடவடிக்கைகள், பிள்ளையோட உணவு பழக்கம், பிள்ளையோட ஆடை அமைப்பு எல்லாமே கிரியேட் பண்ணப்படுறது, உருவாக்கப்படுறது, தயாரிக்கப்படுறது இந்த முதலில் சமூகமயமாக்கல் முகவர்களாக. அப்ப இந்த முதலில் சமூகமயமாக்க முகவர் ஒரு காலத்துல முன்னொரு காலத்துல மிக வலிமையான முகவர்களாக இருந்தாங்க. இப்ப அவங்களோட செல்வாக்கு இழந்து இப்ப இந்த இடத்தை ஊடகங்களும் சமூக வலைத்தளங்களும் மொபைல் போனும் லேப்டாப்பும் டெப்பும் என்ன அது ஸ்மார்ட் வாட்சும் இப்போது பிடித்து கொண்டன. அப்ப இதுதான் முதலில் சமூகமயமாக்கல் முகவர்கள் அவர்களால் மேற்கொள்ளப்படுகின்ற சமூகமயமாக்குறது இயல்பு. இப்ப இந்த முதலில் சமூகமயமாக்கல் முகவர்களுக்குள்ள நாங்க குடும்பத்தை கொஞ்சம் பார்ப்போம். குடும்பம் உங்களுக்கு தெரியும் என்ன, அதாவது ஆணும் பெண்ணும் திருமண உறவு முறையினூடாக இணைந்து அவங்களுடைய இனப்பெருக்கத்துல சந்ததி விருத்தியில ஈடுபடுகின்ற ஒரு அந்யோன்யமான ஒரு உறவைத்தான் நாங்க குடும்பம் சொல்லுவோம். அந்யோன்யமான ஒரு ஆணும் பெண்ணும் திருமண பந்தத்தினூடாக இணைந்து தங்களுடைய சந்ததி விருத்தியில் ஈடுபடுகிற ஒரு செயற்பாடு இந்த குடும்பம் நாங்க அடையாளப்படுத்துவோம். இந்த குடும்பத்தை பிள்ளைகள் ரெண்டா பிரிக்கலாம். ஒன்று கூட்டு குடும்பம், ரெண்டாவது தனி குடும்பம் அல்லது கருக்குடும்பம். கூட்டு குடும்பத்துக்கு இன்னொரு பேரு விரிந்த குடும்பம், கருக்குடும்பத்துக்கு இன்னொரு பேரு தனி குடும்பம். அப்ப இந்த குடும்பம் சமூகமயமாவது மிகவும் செல்வாக்கு மிக்கது. குடும்பம் சமூகமாகுதுல மிகவும் செல்வாக்கு மிக்கிறது. குடும்பம் முதலாவது பணியை எடுத்து பிள்ளை சமூகமாக செய்யற முதலாவது பணியை எடுத்து செய்யறது குடும்பம் தான். அப்ப குடும்பத்துல ஒரு அந்யோன்யமான உறவு, ஒரு ஆழமான உறவு, அன்பு, பாதுகாப்பு, அரவணைப்பு, ஒற்றுமை இருக்குமாக இருந்தால் அந்த குடும்பத்தினூடாக நம்மளுடைய சமூகமயமாக்கம் பிள்ளையில நேர்மறை விளைவுகளை ஏற்படுத்தும், நேரான விளைவுகளை ஏற்படுத்தும், பாசிட்டிவான விஷயங்களை ஏற்படுத்தும், நல்ல பண்புகளை உருவாக்கும். சரிதானே? இதுல குடும்பத்தை ரெண்டா வகைப்படுத்தலாம். நாங்க கருக்குடும்பம் சொன்ன பிள்ளைகள் என்னன்னு சொன்னா பெற்றோரையும் பிள்ளைகளையும் மட்டும், தாய் தந்தை பிள்ளைகள் மட்டும், பிள்ளைகள் சொல்லகளை பெற்ற பிள்ளைகள் அல்லது தத்தெடுத்த பிள்ளைகள், வளர்ப்பு பிள்ளைகள், இவங்களை மட்டும் கொண்டிருக்கின்ற குடும்பத்துக்கு பேரு கருக்குடும்பம் அல்லது தனி குடும்பம். இவங்களோட சேர்த்து பெற்றோர் பிள்ளைகளோட சேர்த்து வேறு உறவு முறை கொண்டவர்கள், பாட்டன் பாட்டி, மாமா மாமி, சின்னம்மா பெரியம்மா, இவ்வாறான உறவு முறை கொண்டவர்கள் ஒன்றாக இணைந்து வாழ்ந்தால் அந்த குடும்பத்துக்கு பேரு கூட்டு குடும்பம் அல்லது விரிந்த குடும்பம். சரியா? இந்த கூட்டு குடும்பம் அல்லது விரிந்த குடும்பம் இருக்கிற பிள்ளைகள் அதை ரெண்டா பிரிக்கலாம். ஒன்று நிலைக்குத்தான கூட்டு குடும்பம். நிலைக்குத்தான கூட்டு குடும்பம் நல்லா விளையம் கொள்ளுங்க. பாட்டன் பாட்டி, அம்மா அப்பா, நான் என்ன மனைவி, எனக்கு பிள்ளைகள், இப்படி செங்குத்தா வர்றது. எந்த பிள்ளைகள் அவங்களோட அப்பா நான், எங்கட அப்பா எங்கட பெரியவர், அவரோட அப்பா பாட்டன் பாட்டி, இவங்க ஒரு குடும்பத்துல இணைஞ்சு வாழ்ந்தா அந்த குடும்பத்துக்கு பேர் என்ன? நிலைக்குத்தான கூட்டு குடும்பம். அவ்வாறு இல்லாம இருக்கு ஒரு தாய்க்கும் தந்தைக்கும் பிறந்த
சகோதர சகோதரிகள் பல குடும்பமா பிரிஞ்சு பெரியம்மா பெரியம்மா பெரியப்பா சித்தம்மா சித்தப்பா மாமா அப்படி right? அப்படியானவர்கள் ஒரு குடும்பத்தோட இணைஞ்சு அவங்க ஒரு கூட்டு குடும்பமாக வாழ்ந்த அது பேரு கிடையான கூட்டு குடும்பம். கிடையான கூட்டு குடும்பம் சமாந்தரமான ஆக்கம். சரியோ? ஓகே. அப்ப இந்த கூட்டு குடும்பத்திடம் வர சமூகமயமாக்கம் வித்தியாசமானது. ஏன்னா அங்க அங்கத்தவர்களுக்கு குறையுது. அம்மா அப்பா பிள்ளைகள் மட்டும்தான். கூட்டு குடும்பத்தை பார்த்தோம்னா நிறைய உறவு முறை இருக்கு, நிறைய சமூகமயமாக்கறதுக்கான சந்தர்ப்பம் இருக்கும். அதே நேரம் பிள்ளையான சமூகமயமாக்கமும் அங்க நடக்கும், எதிர்மறை சமூகமயமாக்கமும் நடக்கும். ரைட்? இப்ப உங்களுக்கு இந்த கேள்வி நான் தரப்போம். இந்த ஸ்லைட கொஞ்சம் பாருங்க, விளங்குதா? அசானா விளங்குதா? ஸ்லைட் விளங்குதாமா? Yes, sir. விளங்குது ஓ சார். சார். ஓகே. அசானா, அப்ப இந்த ஸ்லைட்ல சில கேள்விகளை போட்டிருக்கிறேன். நீங்க இதுக்கு கொஞ்சம் எழுதுங்க, பிரீஃபா எழுதுங்க பாப்போம். என்ன என்ன சொல்லலாம்? கரு குடும்பத்திடம் வர சமூகம் எப்படிப்பட்டது? கரு குடும்பத்திடம் வர சமூகம் சிறப்பான பண்பு என்ன? கூட்டு குடும்பத்துல இல்லாத என்ன விஷயத்தை நாங்க கரு குடும்பத்துல காணலாம். அதே மாதிரி கூட்டு குடும்பத்திடம் வர சமூகமாக எப்படிப்பட்டது? கூட்டு குடும்பத்தில் இருக்கிற சமூகமாக்கம் கரு குடும்பத்தில் இல்லாத என்ன விஷயங்களை கொண்டிருக்கு, எப்படி இதோட வேறுபடுத்தலாம் எப்படி சம்பந்தமா கொஞ்சம் நோட் பண்ணுங்களேன். நீங்க நோட் பண்ணி எனக்கு சொல்லுங்களேன். நான் இல்லாத சொன்னோம்னா விரிவுரை முறையாகவே போயிட்டு நீங்க கொஞ்சம் கதைச்சோம்னா இன்ட்ரெஸ்டிங்கா போகும். சரியா? இப்போது நேரம் 7:59, 8 மணி, சரியாக 8:10 சம்பந்தமான ஒரு தெளிவான விளக்கத்தை நீங்க எல்லோரும் சொல்ல போகணும். சில யாருக்கும் எனக்கு தெரியும், எல்லோரும் நீங்க விளக்கமானாங்க, எல்லோரும் ஆசிரியர்கள் சம்பந்தமான ஒரு தெளிவான விளக்கத்தை நீங்க பெற்றிருப்பீங்க. இது சொல்ல பாருங்க. 10 மினிட்ஸ் டைம் தரனா 8:10 சந்திக்குமா? கேள்வி விளங்கிட்டானே? இந்த ஸ்லைட்ல உள்ளதுக்கான ஆன்சர் அவ்வளவுதான்.
எஸ் பாப்போமா? கருக்குடும்பத்தை பத்தி யார் சொல்ல போறீங்க? கருக்குடும்பத்துல வருகின்ற சமூகமயமாக்கம், அது இயல்பு. யாரால சொல்ல இயலும்? நீங்களே சுயமா முன்வாங்க. சார் இந்த கருக்குடும்பத்தை பொறுத்தவரையில அங்க குறைவான சமூகமயமாக்கல் தான் காணப்படும். ஏன்னா அங்க அத்தவர்கள் வந்து குறைவாக காணப்பட்டதுனால அந்த தாய் தந்தை கிட்ட இருந்து அந்த கலாச்சாரங்கள் எல்லாம் பழக்க வழக்கங்கள் எல்லாம் கடத்தப்படுறதுனால அங்க குறைவான ஒரு சமூகமயமாக்கல் தான் காணப்படும். அடுத்தது வந்து அங்க ஒப்பீட்டளவுல வந்து கூட்டு குடும்பத்தோட கொஞ்சம் குறைவுன்னு சொல்றீங்க அப்படியா? ஓ சார். ஓகே ஓகே. அடுத்தது குடும்ப அங்கத்தவர் தொடர்பான உணர்வு வந்து அதிகமாக காணப்படும். எஸ், என்ன காரணம்? அடுத்து அந்த குறைந்த அளவான எண்ணிக்கையிலான உறுப்பினர்கள், அதாவது நேரடி தொடர்புடைய சொல்லுமா சொல்லுங்க. அதாவது இந்த நேரடியான உறவு முறை மட்டும்தான் காணப்படுது. அதாவது தாய் தந்தை அடுத்தது பிள்ளைகள் மட்டும். அதனால அந்த குடும்ப அங்கத்தவர் தொடர்பான உணர்வு வந்து அதிகமாக காணப்படும். அந்த இரக்கம் பாசம் எல்லாம் கூடுதலாக காணப்படும். அடுத்தது அந்த விவாகரத்து அடுத்தது இறப்புக்கு பின்னர் வந்து அந்த உறவு முறை வந்து முறிவடைந்து விடக்கூடியதாக காணப்படும். கண்டிப்பா எஸ். அவ்வளவுதான் சார் எழுதிக்கிறேன். ஓகே ஓகே, வெரி குட். அதாவது ஹஸ்னா சொல்றேன்னு சொன்னா ஒப்பீட்டளவுல கூட்டு குடும்பத்தோடு ஒப்பிடுகின்ற போது கரு குடும்பத்துல குறைவு சமூகமயமாக்கிறதுக்கான சந்தர்ப்பம் குறைவு. சமூகமயமாக்கிறதுக்கான சந்தர்ப்பம் குறைவுன்னு சொல்லி சொல்றான் முதலாவது விஷயம். ரெண்டாவது விஷயம் வந்து நெருக்கமான உறவு காணப்படும். ஒன்று தாய் தந்தை அவங்களோட சொந்த பிள்ளை, அவங்களுக்கு இடையில அன்பு பாதுகாப்பு உணர்வு பூர்வமான அவங்களுடைய இரக்கம் பாசம் என்பது வந்து இங்க. அடுத்து இங்க தாய் தந்தை அவங்களுக்கு ஏற்படுகின்ற விவாக முறிவுகள், சில நேரங்கள்ல மரணங்கள், சில நேரங்கள்ல பிரிந்து வாழ்கின்ற நிலைமைகளால இந்த சமூகமயமாகிறது பல பிரச்சனைகள் எதிர்மறை விளைவுகள் கூட இங்க ஏற்படக்கூடிய சாத்தியங்கள் இருக்குன்னு சொல்லலாம். ஓகே, வேற யாரும் இதை விட மேலதிகமா சொல்லக்கூடிய கரு குடும்பத்தை பத்தி மட்டும் கூட்டு குடும்பம் போனாங்க. அடுத்த குடும்பத்தை போகும். இதை விட மேலதிகமா இன்னும் சில விஷயங்கள் சொல்லி ஏறும் சொல்றாங்க. வாங்க கோகுல், ஷெரீன், கருக்குடும்பத்துல நான் பார்க்கிற ஒரு விஷயம் சார், ரகசியத்தன்மை, அதாவது அதனுடைய பிரைவசி வந்து காக்கப்படுகிறது. வெரி குட். எஸ், கூடுதலாக இருக்கு. எஸ், வெரி குட். ஓகே, வேற யோகன் சொல்லுங்க. யோகன் பெற்றோர் பிள்ளைகளுக்கு தொடர்பு குறைவா இருக்கு சார். அவர் வேலைக்கு போற அந்த பேரண்ட்ஸ். சார், பெற்றோர் பிள்ளைகளுக்கு தொடர்பு வந்து குறைவா இருக்கு. பெற்றோர் பிள்ளை தொடர்பு கூடுதலாக குறைவா இருக்குமா சார்? பெற்றோர் பிள்ளை குறைவா இருக்குங்க சார். ஏன் அது? இப்ப வேலைக்கு போற இருந்தா அவங்கள விட்டுட்டு போறேன் சார். நேரங்கள்ல பிள்ளை எழும்புறதுக்கு முதல் வேலைக்கு போவாங்க, பிள்ளை தூங்கியது கூட வேலை முடிச்சுட்டு வருவாங்க. அப்படி வரக்குள்ள அந்த தொடர்புகள் மிக குறைவாக இருக்கு. எஸ், ஓகே, வெரி குட். இன்னொரு யாராவது கரு குடும்பத்தை பற்றி சொல்லக்கூடிய ஆக்கள்? கரு குடும்பத்தை பற்றி
சுதந்திரம் சார். கூட்டு குடும்பத்தை விட கரு குடும்பத்துல கொஞ்சம் சுதந்திரம் கூடுதலாய். ஏனது ஏன் ஷிஃப்னா? ஏன்னு சொன்னா அதுல மாமன் மாமி அப்படி குடும்ப அங்கத்தவர்கள் ஈகிறதால கொஞ்சம் பயந்து நடப்பான். எஸ், ஓகே ஓகே, வெரி குட். சொல்ல வர விஷயம் ஓகே, சரி. அதாவது சில நேரங்கள்ல இப்போ கணவன் மனைவி அந்த கரு குடும்பத்துல அவங்களே தீர்மானம் எடுத்துருவாங்க, யார்கிட்ட கேட்க தேவை. ஆனா இங்க பாட்டன் பாட்டி இருந்து அவங்களோட முதிர்ச்சி வயது அதுக்கு மேல முக்கியத்துவம் அவங்களோட கருத்தை கேட்டியாக போகணும். சில நேரங்களில் நாங்க விரும்புகிற தீர்மானங்களை கூட எடுக்க முடியாத நிலை ஒரு சுதந்திரம் கொஞ்சம் குறைவான ஒரு நிலை காணப்படலாம். ஓகே, வெரி குட். ஆனா இன்னொரு விஷயத்தை நாங்க சேர்த்துக் கொள்ளலாம் பிள்ளைகள். இதுல வந்து என்னன்னு சொன்னா, இந்த கரு குடும்பத்துல பிறக்கின்ற முதலாவது பிள்ளைய விட 2வது 3வது பிள்ளைகள் மிக விரைவாக சமூகமயமாக்கத்துக்குள்ளாகும். ஏனது? முதல் பிள்ளைய பார்த்து அதெல்லாம் செய்யும் சார். எஸ், கண்டிப்பா. முதல் பிள்ளை பார்த்து இந்த பிள்ளை விரைவாக தங்களுடைய செயற்பாடுகளை கற்றுக்கொள்ள பின்பற்ற பார்க்கும். சில நேரங்கள் அந்த முதலாவது பிள்ளைக்கும் 2வது பிள்ளைக்கும் இடையில 1 வயது வித்தியாசம், ஒவ்வொரு வருடத்துக்கு ஒரு அந்த பிறந்த குழந்தையாக இருந்தா, இப்ப முதலாவது பிள்ளை ஒரு 12-14 மாதத்துல நடக்க ஆரம்பித்தா அந்த 2வது பிள்ளை ஒரு 10 மாதத்துல நடக்க தொடங்குவாங்க. இவரு அந்த எழுந்து நடக்க ட்ரை பண்ணதுக்கு மற்ற பிள்ளை மூத்த பிள்ளை அப்பதான் நடக்க கொஞ்சம் ஸ்டடியாகும், கொஞ்சம் நடக்க ஆரம்பிக்கும், நன்றாக நடக்கும். அதை பார்த்து விரைவாக நடக்க ஆரம்பிப்பார். இப்ப முதல் பிள்ளை ஒரு நடக்கிறதுக்கு 14-15 மாதங்களான 2வது 10 மாதங்கள் சின்னங்கள் எடுக்கும். ஒரு விரைவான சமூகமயமாக்கிறதுக்கான சந்தர்ப்பம் இங்க இருக்கும். அதே நேரம் கூடுதலான மொழி விருத்தியும் காணப்படும் 2வது பிள்ளைகிட்ட. முதலாவது பிள்ளையை விட 2வது பிள்ளைகிட்ட மொழி விருத்தியும் கூடுதலாக இருக்கும் இந்த கரு குடும்பத்துல. ஓகே ஓகே, வெரி குட். அதே மாதிரி கூட்டு குடும்பத்தை பத்தி சொல்லக்கூடிய ஆக்கள், கூட்டு குடும்பம், விதி குடும்பம் அல்லது கூட்டு குடும்பம் யார் சொல்ல போறீங்க? கூட்டு குடும்பம் வந்து வெளிப்படைத்தன்மை உள்ளதாக இருக்கும். காரணம் நிறைய அங்கத்தவர்கள் என்ன? ஓகே, கூட்டு குடும்பத்துல வளர்கிற ஒரு பிள்ளை சார் சீக்கிரமா சமூகத்தோட இணைந்து வாழக்கூடிய தன்மை உள்ளதாக மாறும் சார். ஓகே, அதாவது கரு குடும்பத்தில் விரைவான சமூகமயமாக்கம் இடம்பெறும். காரணம் அதிகமான கதாபாத்திரங்கள், அதிகமான ரோல்கள், அதிகமான இருப்பதனால இந்த பிள்ளை சமூகமயமாக்கிறதுக்கான சந்தர்ப்பம் மிக அதிகம். இதனால இந்த பிள்ளையோட வயதை ஒத்த இன்னும் பிள்ளைகள் அந்த குடும்பத்திலே இருக்கலாம். அதற்காக இந்த பிள்ளைக்கான விரைவான சமூகமயமாக்கிறதுக்கான சந்தர்ப்பம் அதிகம். வந்து கேரிங் அண்ட் ஷேரிங் சொல்லுவாங்க. பராமரிப்பு மற்றும் பகிர்ந்து கொள்ற தன்மைகள் இங்க இருக்கும். ஒரு பரந்த குடும்ப அமைப்பாக காணப்படுவதனால. ஓகே, வெரி குட் சார். இந்த கலாச்சார விஷயங்கள் பரம்பரையாக கொண்டு செல்றது இலகுவாக காணப்படும். அதாவது மூத்த பரம்பரையிலிருந்து இளையோர் பரம்பரைக்கு அந்த கலாச்சார அம்சங்கள், மரபு சம்பிரதாயங்களை மிக முக்கியமாக இந்த பிள்ளைகள் கற்றுக்கொள்ளும். காரணம் இந்த பாட்டன் பாட்டி இருக்கிறதால அவங்க மிக கூடுதலான முக்கியத்துவம் கொடுப்பாங்க தங்களுடைய கலாச்சாரம், பண்பாடு, விழுமியங்கள் போன்ற விடயங்களுக்கு. அந்த விடயங்கள் அதிகமாக இந்த குடும்பத்துல பரப்பப்படும், பெற்றுக்கொள்ளப்படக்கூடியதாக இருக்கு. வெரி குட். தீமைகள் காணப்படும் சார். வேலை பகிர்வு காணப்படும். எஸ், வேலை பகிர்வு இருக்கும். அதிகமாக நிறைய கதாபாத்திரங்கள் இருக்கிறதுனால வேலை பகிர்வு இருக்கும். அடுத்து வந்து சில நேரங்கள்ல கவலைகள், கஷ்டங்கள், துன்பங்களை வந்து பகிர்ந்து கொள்வதற்கான சந்தர்ப்பம். எங்களோட ஒரு குடும்பத்துல ஒரு ஏதாவது ஒரு நோய் நிலைமைகள் அல்ல ஒரு பாதிப்புகள் ஏற்பட்ட மற்ற குடும்பத்துக்கு எல்லாருமே சேர்ந்து அதை வந்து கேர் பண்ணுவாங்க, கொஞ்சம் கவனிப்பாங்க, பராமரிப்பாங்க. அதுவும் ஒரு நல்ல ஆரோக்கியமான ஒரு சூழலை உருவாக்கும். அந்த சில நேரங்கள்ல கணவன் மனைவிக்கு இடையில தகராறு, சண்டை சச்சரவு கரு குடும்பத்தில் ஏற்படுற மாதிரி ஏற்பட்டா இங்க பாட்டன் பாட்டி போன்ற இன்னும் வேறுபட்ட அதிகமான உறவு முறைகள் இருப்பதனால அவர்களால் அந்த பிரச்சனைகள் சுமூகமாக தீர்த்து வைக்கப்படுறதுக்கான சந்தர்ப்பமும் அதிகமாக இருக்கும். அடுத்து வேலைக்கு செல்கின்ற பெற்றோராக இந்த பிரச்சனை இல்லை. இங்க பாட்டன் பாட்டியோடைய மாமா மாமியோடைய பிள்ளை வந்து ஒரு பாதுகாப்பான சூழலை இருக்க பார்க்கும். ரைட், அதுவும் ஒரு விடயமாக இருக்கும். அடுத்து கூடுதலான மொழி விருத்திக்கான சந்தர்ப்பம் கூட்டு குடும்பத்துல மிக அதிகம். ஏராளமான மொழியை புள்ள கற்றுக்கொள்ளும், மொழி சொற்களை கற்றுக்கொள்ளும் பிள்ளை. ஓகே, தீமைகளையும் சொல்லுங்க. தீமைகள்
சார் ஒரு சில நேரங்கள்ல உடல் ரீதியான, மன ரீதியான, உடல் ரீதியான துஷ்பிரங்களுக்கு ஆளாக்கப்படும். எஸ் வெரி குட். அதாவது இங்க எங்களுக்கு தெரியும் தற்காலத்துல பிள்ளைகள் அதிகமாக துஷ்பிரயோகத்துக்கு உள்ளாகுறாங்க. மிகச் சிறிய வயது பிள்ளைகள் கூட பாலியல் துஷ்பிரயோகத்துக்கு உள்ளாகுறாங்க. யாரால துஷ்பிரயோகம் செய்யப்படுறாங்கன்னு சொன்னா மிக நெருங்கிய குடும்ப உறுப்பினர்களால, மிக நெருங்கிய குடும்ப உறுப்பினர்களால இந்த பாலியல் துஷ்பிரயோகம் குறிப்பாக பெண் பிள்ளைகளுக்கு இடம்பெறுகிறது. அந்த சந்தர்ப்பங்கள் இது அதிகமாக இருக்கும். எங்களோட மாமா தானே, எங்களோட சித்தப்பா தானேன்னு சொல்லி நம்பி நாங்க எங்களோட பிள்ளைகளை நாங்கள் கவனிக்காம விட்டோமாக இருந்தால் அதுக்கான சந்தர்ப்பம் அதிகமா இருக்கும். ஆனா கருப்பு நாங்க ஒவ்வொரு கணப்பொழுதும் பார்ப்போம். எங்களோட பிள்ளை போகுது, எங்க போகுது, யாரோட இருக்குது, இதோட அனுமதிக்கலாமா இல்லைங்கிறதுலாம் பார்ப்போம். இங்க இந்த உறவு முறைங்கிற காரணியால நாங்க கவனிக்காமல் விடுகின்ற போது துஷ்பிரயோகத்துக்கான சந்தர்ப்பம் அதிகம். வெரி குட்டா, ரைட். செலவு அதிகமாக காணப்படும். ஓகே, செலவே நாங்க சொல்லலாம். ஏன்னா ஒரு தனி ஒரு குடும்பத்தை பராமரிக்கக்குள்ளேயே ஒரு பெரிய ஒரு குடும்பத்தை பராமரிக்கிற இந்த விலைவாசி உள்ள கால பகுதியில் கடும் சிரமமாக இருக்கும். சில நேரங்கள்ல குடும்பத்தில் இருக்கிற பல அங்கத்தவர்கள் தங்கி வாழ்றவர்களாக இருக்கின்ற போது செலவு அதிகரிக்கும். எஸ், கருத்து முரண்பாடுகள் தான் வரும். அடிக்கடி போட்டி பொறாம கருத்து முரண்பாடுகள் வேண்டாம். சில நேரங்கள்ல இது கூட ரெண்டு வகையான இருப்பாங்க. ஒரு தாய்க்கும் தந்தைக்கும் பிறந்த ஆண் பெண் பிள்ளைகள் இணைஞ்சு வாழ்றாங்கன்னு வச்சுக்கொள்ளும். அப்ப அந்த ஆண் என்ன செய்வா, வெளியில இருந்து தானே மனைவி எடுப்பார், வைஃப் வெளியில இருந்து தானே வருவாங்க. அப்ப ஆண்கள்ல வைஃப் எல்லாம் வெளியில இருந்து வருவாங்க, பெண்கள்ல கணவன்மாரெல்லாம் வெளி குடும்பத்தில இருந்து வருவாங்க. அவங்களுக்கு சில நேரங்கள்ல போட்டி பொறாமை எரிச்சல் ஏற்றுத்தாழ்வு அப்படின்னு பிரச்சனைகளும் இங்கு காணப்படலாம். ஓகே, இன்னும் சொல்லலாம் வேற பிள்ளைகள் அல்லது குறைபாடுகள். சமவயது பிள்ளைகள் இருந்தா வேண்ட கல்வி ரீதியான வளர்ச்சிகளை ஒப்பிட்டு பேசுவினம். அப்ப எங்க பிள்ளைகள் அந்த ஒரு தாழ்வு மனப்பான்மை ஏற்படும். சித்தப்பாட பிள்ளையும் ஒரு பெரிய பாட பிள்ளையும் ஒரு ஸ்காலர்ஷிப் எக்ஸாம் செஞ்சுட்டாங்கன்னு சொன்னா ஒரு பிள்ளைக்கு கட் அவுட்டுக்கு மேல ஒரு பிள்ளை கட் அவுட் குறைன்னு சொன்னா அந்த கட் அவுட் குறை எடுத்த பிள்ளை செத்துச்சு. அவ்வளவு ஒப்புடு நடக்குவாங்க, அவ்வளவு ஏச்சு பேச்சு அப்படி நடக்கும். ரைட், அப்படியான விஷயங்கள். ஓகே, அடுத்தது மிக முக்கியமான ஒரு குறைபாடு, ஒரு பிரச்சனை தெரிவிக்கும். கூடுதலாக இந்த பிள்ளையான நடத்தைகளை கற்றுக்கொள்வதற்கான சந்தர்ப்பம் அதிகமா இருக்கு. அது பொருத்தம் இல்லாத நாங்க தூஷணம் சொல்லுவோம், இந்த ஃபில்தி வேர்ட்ஸ், தூஷணம் பேசுறது, பொருத்தம் இல்லாத வார்த்தைகளை பயன்படுத்துறது, அப்படியான செயல்கள்ல பிள்ளைகளுக்கான சந்தர்ப்பம் மிக அதிகமாக இருக்கு. 1 minute வெயிட் பண்ணுங்க. ஓகே ஓகே ஓகே, வேறு ஏதாவது இது சம்பந்தமாக? சுதந்திரமாக தீர்மானம் எடுக்க இயலாமை சார். கூட்டு குடும்பத்தில் சுதந்திரமாக தீர்மானம் எடுக்கல. சில நேரங்களில் எங்களோட தீர்மானம் மற்றவருடைய தீர்மானத்தை செல்வாக்கு செலுத்தும், மற்றவருடைய தீர்மானம் எங்களோட தீர்மானத்தை செல்வாக்கு செலுத்தும். ஆகவே அப்படியான ஒரு நிலைமைகள் கூடுதலாக இதுல காணப்படும். அடுத்து இந்த கூட்டு குடும்பத்தை இப்போதைய கடினமான நகர்ப்புற இந்த கூட்டு குடும்பத்தை நாங்கள் நினைச்சு பார்க்கல. இந்த விலைவாசி அதிகரிப்பு மற்றது இடப்பற்றாக்குறை, வீட்டு வசதிகள்ல தன்மை, இதெல்லாம் கிராமப்புறத்துக்கு வேண்டும் என்றால் பொருத்தமாக இருக்கலாம், பொருத்தமாக நாங்கள் ஏற்றுக்கொள்ள இயலாத ஒரு நிலை காணப்படுகிறது. எவ்வாறாக இருந்தாலும் கருக்குடும்பத்திலையும் சமூகமயமாக்கம் இடம்பெறுது பிள்ளைகள், கூட்டு குடும்பத்திலையும் சமூகமயமாக்கம் இடம்பெறுது. கருக்குடும்பத்தில் இடம்பெற சமூகமாக்கத்திலேயும் நன்மைகள் காணப்படுகிறது, கூட்டு குடும்பத்தில் இடம்பெறுகின்ற சமூகமாக்கத்திலே நன்மைகள் இருக்குது, தீமைகளும் இருக்குது, நன்மைகளும் இருக்குது. அப்ப அதை பொருத்தமாக்கி கொள்வது அவரவருடைய முயற்சியில தான் இருக்குது. எது சிறந்ததுன்னு நாங்க குறிப்பிட்டு சொல்லல, நன்மையும் இருக்கு தீமையும் இருக்கு. ஆனா ஒப்புட்டளவுல பிள்ளைகள்ல மொழி விருத்தி கூடுதலாக காணப்படும் கூட்டு குடும்பத்தில். விரைவாக சமூகமயமாக்கிறதுக்கான சந்தர்ப்பங்கள் அதிகமாக கிடைக்கும் கூட்டு குடும்பத்தில். அதை நாங்க ஏற்றுக்கொண்டுதான் ஆக வேணும். சரிதானே? ஓகே,
இப்ப நாங்க வரப்போம் இரண்டாம் நிலை சமூகமயமாக்கல் முகவர்களாக ஒப்பார் குழு அல்லது சகபாடி குழு. அப்ப முதல்நிலை சமூகமயமாக்கல் முகவர்களுக்குள்ளே ஒரு குழு ஒன்று வருது, அது சொல்ல விளையாட்டு குழு, அது அயல் வீட்டு நண்பர்கள். ரைட், அது பெரும்பாலும் அப்படியே பிரிஞ்சு போயிடுவாங்க. அது குறிப்பிட்ட வயசு வரைக்கும் நீடித்திருக்கு. இது நாங்க பார்த்தோம் சொன்னபோது ஏறத்தாழ ஒரே வயதை சேர்ந்த, ஒரே விருப்பு வெறுப்புகளை கொண்ட, ஒரே வகையான உணர்வுகளை கொண்ட ஒரு குழுவாக ஒப்பார் குழு காணப்படும். சம வயது குழு அல்லது சகபாடி குழுன்னு நாங்கள் சொல்லுவோம். இது காணப்படும். இது ஒரு வகையான ஒரு உளவியல் தேவையும் கூட. குறிப்பாக கட்டளை பருவத்தில இருந்து இந்த ஒப்பார்களுடைய செல்வாக்கு மிகவும் அதிகரிக்கும். குறிப்பாக கிரேட் 4, 5 பிள்ளைகள் மத்தியில் இந்த ஒப்பார்கள் காணப்பட்டால் தனியார் வகுப்புக்கு செல்றது மற்றும் பாடசாலைக்கு செல்றது, அடுத்த மாலை நேரங்களில் விளையாடுறது என்பவற்றின் நூலாக அந்த ஒப்பார்கள் தோன்றினாலும் இந்த கட்டளை பருவத்தில் தோன்றுகின்ற ஒப்பார்கள் வித்தியாசமானது. அது ஒரு உளவியல் ரீதியான ஒரு தேவையாகவும் பிள்ளைகளிடம் ஏற்படுகின்ற ஒரு விதமான அந்த குழு ஊக்கம்னு நாங்க சொல்லுவோம். எக்டூக்களுடைய குழு ஊக்க கொள்கை நீங்க படிச்சிருப்பீங்க சைக்காலஜில. அந்த குழு ஊக்கம் காரணமாகவும் இந்த ஒப்பார் குழு தோன்றுகின்றது கட்டளை பருவத்தில். அந்த ஒப்பார் குழு மிகவும் வலிமையானது. அந்த ஒப்பார் குழு மிக மிக வலிமையானது. பிள்ளை பாடசாலை அடுத்து மிக அதிகமாக நேரத்தை கழிக்கின்ற இடமாக ஒப்பார் குழுவாக இருக்கு. வீட்டுல பிள்ளை தங்கியிருக்கிறதுக்கான சந்தர்ப்பம் நேரம் குறைவாக இருக்கு. பிள்ளை மெதுவாக பெற்றோர்ல இருந்து விலக ஆரம்பிச்சு இந்த ஒப்பார் குழுவோட சேர ஆரம்பிக்கும். கிரேட் 7, 8 நடக்கும் இந்த வேலை. 7ல இருந்து பிள்ளை மெதுவாக பிரிவான். அம்மாவோட தங்கி இருந்தவன் தன்ன தேவைகளை அவர்கள் கூட நிறைவேற்றி கொண்டவன் இப்போது ஒப்பார்களுள்ள அதிகமான நேரத்தை கலைக்கிறதுக்கும் ஒப்பார்களுள்ள அங்கத்தில் உள்ள பார்த்த தேவைகளை ஏற்படுத்தி கொள்றதுக்கும் பூர்த்தி செய்வதற்குமான முயற்சியில பிள்ளை ஈடுபடுவான். இங்க ஒப்பார் குழுவில பிள்ளை இணைஞ்சிருக்கின்ற போது மிகவும் வலிமையை பிள்ளை உணர்வான். ஒப்பார் குழுவில் ஒவ்வொரு பிள்ளையும் பலவீனமானாங்க, தனித்தனியா பார்க்கக்கூடிய. எல்லாரும் சேர்ந்தாங்கன்னு சொன்னா மிக பலமானவங்களா மாறுவாங்க. அப்ப இந்த ஒப்பார் குழுவில கூடுதலாக நெகிழ்ச்சி காணப்படும். யாரும் சேரலாம், யாரும் விலகலாம். இதுக்கு தலைவர் என்று யாரும் இல்லை, எந்த சட்ட திட்டமும் இல்லை. அடிக்கடி சந்திக்கக்கூடியவர்களா இருப்பாங்க. ஒரே விதமான உணர்வு தேவைகளை கொண்டவர்களா இருப்பாங்க. குறிப்பாக பாலியல் ரீதியான உணர்வு, அடுத்தது காதல் உணர்வு, இவ்வாறான தேவைகள் இங்கு அதிகமாக ஷேர் பண்ணப்படும், பகிர்ந்து கொள்ளப்படும். இப்போது சமூக வலைத்தளங்கள் மீதான நாட்டம், அடுத்தது அவங்க வெளிச்செல்றது, அடுத்தது சமூக அநீதிக்கு எதிராக குரல் கொடுக்கிறது, இப்படியான விடயங்களுக்கு கூடுதலான முக்கியத்துவம் இந்த ஒப்பார் குழுவில் காணப்படும். ரைட். அப்ப இந்த ஒப்பார் குழு இந்த டீனேஜ்ல, குறிப்பாக இந்த கட்டளை பருவத்துல மிக செல்வாக்கு மிக்க நிறுவனமாக மாறும். இதன் ஊடாக பிள்ளை வேறுபட்ட சமூகமயமாக்கல் பண்புகளை பெற்றுக்கொள்வார். பெற்றோரிடத்துல பகிர்ந்து கொள்ள முடியாத, கதைக்க முடியாத பல்வேறு விடயங்களை இந்த சுதந்திரமாக ஃப்ரீயாக என்ன செய்வார், இந்த ஒப்பார் குழுல பிள்ளை கலைக்கிறதுக்கு பகிர்ந்து கொள்வதற்கான சந்தர்ப்பம் இருக்கு. அடுத்தது எதிர்மறையான விளைவுகள் இந்த ஒப்பார் குழுவினால ஏற்படும். சில நேரங்கள்ல ஒரு குழுவுல இருக்கின்ற பிள்ளை பயன்படுத்துகின்ற மோட்டார் சைக்கிள், ஸ்மார்ட் போன் போன்ற விடயங்களுக்கு மற்ற பிள்ளைகளும் ஆசைப்படுவாங்க. அப்ப தங்களுடைய குடும்ப நிலைமை, பொருளாதார நிலைமை என்பதை கருத்து கொள்ளாமலுக்கு தனக்கும் அந்த பொருள் வேணும், தானும் அதை புற வேணும், தானும் என்னுடைய நண்பன் மாதிரி இந்த பொருளை வச்சுக்கொள்ள வேணும் என்கிற தேவை நாட்டம் கூடுதலாக காணப்படும். இதனால பெற்றோரோட அடிக்கடி முரண்படக்கூடியவராக இருப்பாங்க. அடுத்து அந்த ஒப்பார் குழுவுல கூடுதலான நேரத்தை கழிப்பதற்காக பிள்ளைகளுடைய அந்த கற்றல் சந்தர்ப்பங்கள், கற்பதற்கான வாய்ப்புகள் குறைவாக இருக்கும். கல்வி மீதான நாட்டமும் சில நேரங்களில் குறைவடைவதற்கான காரணங்களாக இது அமையலாம். அதே போல போதைப் பொருள் பாவனை, அடுத்தது மது பாவனை, புகைத்தல் பழக்கம், தவறான பாலியல் தொடர்புகள், சமூக விரோத செயல்கள், களவு, இது பல்வேறு விதமான எதிர் நடவடிக்கைகள், எதிர் நடத்தைகளை, அதாவது சமூக விரோத நடத்தைகளை பிள்ளைகள் வெளிப்படுத்துவதற்கும் இந்த ஒப்பார் குழு காரணமாக இருக்கும். இதே போல ஒப்பார் குழுவுல ஒரு புள்ள இந்த பருவத்தில் சேராவிட்டால் அது சமூகமயமாகத்துல பிரச்சனைகளை கூட உருவாக்கலாம். ஒப்பார் குழுவுல சேராவிட்டால் சமூகமயமாகத்துல பிரச்சனைகள் கூட ஏற்படும். இதுவே இன்னொரு முக்கியமான ஒரு உளவியல் தேவை ஒன்று. ஒரு புள்ள தன்னுடைய தாய் தந்தை இடத்துல நல்ல பேர் எடுக்கிறத விட, தன்னுடைய ஆசிரியர் இடத்துல நல்ல பேர் எடுக்கிறத விட, இந்த ஒப்பார் குழுவில் இருக்கிற தன்னுடைய சகபாடியிடம் நான் கெத்து, நான் நல்லவன், நான் கெட்டிக்காரன், நான் பணக்காரன், எனக்கு இந்த பொருள் இருக்கு, அந்த கணிப்பை எதிர்பார்க்க, தன்னுடைய நண்பன் நல்ல கணிக்கணும் சிறப்பாக என்பதில்
ஆர்வமுடையவனாக இருப்பான். இந்த ஒப்பார்புகளான உடம்புகளோட சமூகமயமாக்கம் தவிர்க்க முடியாதது, மிக முக்கியமானது. இந்த பருவத்துல பிள்ளைகள் நல்ல வழியில அல்லது தீய வழியில செல்றதுக்கான ஒரு சந்தர்ப்பத்தை ஒப்பார்பு ஏற்பட்டு கொடுக்கும். ஆனா ஒப்பார்போட செல்வாக்கில் இருந்து நாங்க பிள்ளைகளை விலக்கி வச்சுமாக இருந்தால் எதிர்மறையான விளைவுகளை ஏற்படுத்தும். உதாரணத்துக்கு மாத்திரம் ஒரு சம்பவத்தை சொல்லி நாங்க அடுத்த விஷயத்துக்கு போவோம். ஒரு நான் பாடசாலை படிக்கிற கால பகுதியில் எங்களுக்கு ஜூனியர் பேச்சில் ஒரு பிள்ளை ஒரு மாணவன் இருந்தால், அவன் நல்ல கட்டிக்காரன், அவனுடைய பேரண்ட்ஸ் நல்ல கல்வி அறிவு உள்ளார்கள். அவங்க படிக்கிற கால பகுதியில் அவங்க ஒரு இன்ஜினியர் ஆக வேணும், டாக்டர் ஆக வேணும் என்ற நோக்கத்துல படிச்சாங்க. அந்த வாய்ப்பு அவங்களுக்கு கிடைக்கல. அந்த பிள்ளைய மகனை எப்படியாவது என்ஜினியர் ஆக்க வேணும்ங்கிறதுல அப்பா மிகவும் கனவோடு இருந்தார். அதனால பாடசாலைக்கு ஏற்றி கொண்டு வந்து விடுறது, பாடசாலை முடிந்தா கூட்டி செல்றது எல்லாமே அந்த நேரத்திலேயே 90ஆம் ஆண்டு கால பகுதியிலேயே அந்த அப்பதான் செய்வார். ரைட். அவருக்கு ஒரு எண்ணம் வந்ததுக்கு பிள்ளைகளோட கூட கெட்டு போய் விடுவார், நண்பரோட சேர்ந்தவங்க கெட்டு போய் தொடங்குறதால பிள்ளைகளோட சேரத்தை பெரும்பாலும் தவிர்க்க பார்த்தாங்க. அவரை வீட்டுல அவரை சந்திக்க யாருமே போகையில அது விட மாட்டாங்க பேரண்ட்ஸ். அடுத்து வெளியில போய் விட மாட்டாங்க. இங்க போறோம்னா அப்பாவே கூட்டி அம்மா அப்பாவும் சேர்ந்து கூட்டிட்டு போவாங்க. அப்படியான ஒரு ஒரு கட்டுப்பாடு அந்த பிள்ளைய வச்சு அவங்க வளர்க்குறாங்க. அதே நேரம் ஓலவெல்ல ஒரு அளவு சிறப்பான ஒரு பெருகோர் வேற என்ஜினியர் ஆகணும்னு சொல்லி மெட்ஸ் படிப்பிக்கிறாங்க. அதுலயும் வந்து உங்க பிள்ளையோட சேர்ந்து கட்டு போயிடுவான், படிக்க மாட்டானுங்கிறதுக்காக எந்த பிள்ளையோடையும் சேர விடுறது. அம்மா அப்பாட முகத்தை பார்க்கறது ஒரு பாடசாலைக்கு போறது அவ்வளவுதான். அப்படியான ஒரு சூழல் இருந்தோம். கட்டத்துல A-level first year ஆகக்குள்ள பிள்ளை யாரோடையும் கதைக்காம போயிட்டான். அம்மா அப்பாவோடையும் கதைக்கிறது இல்லை, யாரோடையும் கதைக்கிறது இல்லை, டீச்சர்ஸ் மாரோடையும் கதைக்கிறது இல்லை. வந்த மௌனமாவே அப்படியே இருப்பான். அவன் செய்யற ஒரு வேலை நான் அறிஞ்ச வரைக்கும் லைப்ரரிக்கு போயிட்டு புத்தகம் வாங்கிட்டு வருவேன். அடுத்து நாங்க தொழுவைக்கு பள்ளிக்கு தொழுவைக்கு போனோம்னா தொழுகை டைம் பள்ளிக்கு தொழுவார், அவ்வளவுதான். பைசிக்கிள் ஓட மாட்டேன், பைசிக்கிள் ஓடுறல நடந்தே திரிவேன். அது கொஞ்சம் கொஞ்சம் சிவியரா போயிருக்கு இந்த பிரச்சனை. பிறகு அவங்க சைக்காடி டாக்டர் கவுன்சிலிங் எல்லாம் போய் பார்த்தாங்க. இதுவே அவரை கொண்டு பண்ணிடலாம் போயிட்டு எந்த விதமான துர் நடத்த அழித்த நடவடிக்கை ஒன்றிலையும் ஈடுபட மாட்டார். ஆனா யாரோடையும் பேசுறது, யாரோடையும் கலைக்க மாட்டார். அவரும் மறுபடியும் அடுத்த அந்த வருஷம் அவரால் எக்ஸாம் எழுத இல்லாம போயிட்டு ஒரு சந்தர்ப்பத்தில் சொன்னாலும் நான் பிசிக்ஸ் பாடசாலை மட்டும்தான் கலைப்புன்னு சொன்னேன். மன சேர கஷ்டப்பட்டு பேசி வீட்டை கூட்டிட்டு போய் இவரோட கலைக்க வச்சாங்க. இப்போ இன்றைக்கு வரைக்கும் அவர் வந்து மெரி பண்ணாமலுக்கு இப்பவும் வீட்டுல அம்மா அப்பாவோடைய தான் இருக்கிறார். இப்பயும் அவருடைய ஹொபி என்னன்னு சொன்னா லைப்ரரிக்கு போயிட்டு புத்தகம் வாசிச்சு வீட்டை பெறுவார், நேரத்துக்கு தொழுவார், அவ்வளவுதான். இவருக்கு ஒன்றுதான் கிடைக்கல. இந்த ஒப்பார்பு சகபாடுகளான தொடர்பும் அவர்களோட அவர்களுடைய சமூகமயமாக்க சந்தர்ப்பம் இருக்கு மறுக்கப்பட்டது. ஆனா அவருடைய பிரதர்ஸ் எல்லாம் என்ஜினியரா இருக்காங்க, ஒரு ஆள் ஒரு நல்ல நிலையில இருக்காங்க. அவங்க அப்புறம் உணர்ந்துட்டாங்க பேரண்ட்ஸ் இவரு பல்லா போயிட்டாரு, இவருடைய நிலைமை அவ்வாறு போயிடுச்சு. உண்மையாகவே எங்களோட பிரதேசத்துல எங்கட ஜூனியர் பீச்சில் நடந்த விஷயம். இது மிக முக்கியமான ஒரு சமூகமயமாக்கல் முகவர் இந்த சகபாடுகள். அப்ப பிள்ளைக்கு அறவே சகபாடுகளோட தொடர்பு இல்லாட்டியும் பிரச்சனை, இப்படியான பிரச்சனை வேறு இருந்தாலும் பிரச்சனை. இருந்தா அவன் போதை பொருள் பாவிக்கிறவனா, குடிகாரனா, புகைக்கிறவனா, சமூக விரோத செயல் ஈடுபடுறவனா, பேரண்ட்ஸோட முரண்படுறவனா, திருடுறவனாவா இருப்பான். ஃபுல்லா விட்டுட்டோம்னு சொன்னா அறவே விடாம விட்டாலும் பிரச்சனை. கட்டுப்பாட்டோட விட வேண்டியது பெற்றோர் ஒவ்வொருவருடையும் பொறுப்பு. இந்த முடியத்துல பாடசாலை ஆசிரியர் கூடுதல் கவனம் செலுத்த வேணும். நாங்கள் எங்கள் வகுப்புல சந்திக்கின்ற எங்களுடைய கற்கின்ற மாணவர்கள் தங்களுடைய நேரங்களை எவ்வாறு கழிக்கிறாங்க, யாரோட அவங்க பொருளை கழிக்கிறாங்க, அவங்க எந்த டீமோட இருக்காங்க, அந்த டீம் இருக்கிற மற்ற மெம்பர்ஸ் யாரு, ஒரு நடத்தைகளை வித்தியாசம் இருக்குதா, இந்த பொருத்தமான சந்தர்ப்பத்தை நாங்க வழிகாட்டல் ஆலோசனை, அடுத்தது அறநறை கதைகளை கூறுறது, அறிவுரை வழங்குறது, கொஞ்சம் வழிகாட்டுறது, பேரண்ட்ஸோட கதைக்கிறது, இவங்களோட இன்ட்ரெஸ்ட வந்து கொஞ்சம் டைவர்ட் பண்ணி விட்டாலும் ஓகே. கிரிக்கெட் விளையாடுறதுக்கு, ஃபுட்பால் விளையாடுறதுக்கு, அப்படியான அந்த விளையாட்டுக்கு டைவர்ட் பண்ணி விட்டாலும் உங்களை பாதுகாத்து எடுக்கலாம். இல்லாட்டி இவங்க போதைப்பொருள் பாவிக்கிறார்களாகவும் குடிகாரர்களாகவும் மாறியிருப்பாங்க. இப்ப இங்க அம்பாறை மாவட்டத்துல பல்வேறு பிரதேசங்கள் இருக்கிற ஆகப்பெரிய பிரச்சனை, இந்த கிரேட் 10 படிக்கிற பிள்ளைகள் இது ட்ரக்ஸ் பாவிக்கிறாங்க.
கிரேட் 10 9 படிக்கிற பிள்ளைகள் ட்ரக்ஸ் யூஸ் பண்றாங்க. அடுத்தது மதுபானம் அருந்துறாங்க. அவங்க இருக்கிற இடங்கள்ல விட்டுட்டு போய் பார்த்தாங்கன்னா காலையில பார்த்தாங்கன்னா அந்த பியர் அடுத்தது மதுபான போத்துகள் கிடைக்கிறது. கட்டுப்படுத்தி இல்லாம இருக்கிறது. அடுத்தது நிறைய பேரண்ட்ஸ் வந்து வெளிநாட்டில் இருக்கிறதால அவங்க நேராக தங்களோட பிள்ளைகள் படிக்கணும் என்பதற்காக இந்த ஸ்மார்ட் போனும் இந்த மோட்டார் சைக்கிள் இந்த புது வகையான மோட்டார் சைக்கிள் எல்லாம் மாதிரி தானே இந்த என்னென்னலாம் சொல்லுவாங்க இந்த பிள்ளைகள் சொல்லுவாங்க அந்த பேர் கேடிஎம் அடுத்தது MT-15 MI-15 சொல்லுவாங்க. அடுத்தது எஃப்செட் என்ன இந்த மோட்டார் சைக்கிள் தான் அவங்க யூஸ் பண்றாங்க. பேரண்ட்ஸ் ஃபுல்லாக வெளிநாட்டுல இவர்கள் இருக்கிற அம்மா மேல விரட்டி அல்லது கஷ்டப்படுத்தி அந்த மோட்டார் சைக்கிள் வாங்கி கொடுறோம். அவங்களோட ஸ்மார்ட் போன் இவனோட லைஃப் ஃபுல்லாக அதுலேயே போகுது. படிப்புல இவங்களோட ஜீரோவும் இல்லை மைனஸ் இருக்காங்க. மூணு பேர் பாய்ஸ் கேர்ள்ஸ் இந்த விஷயத்துல ஒரு அளவு பரவாயில்ல என்றாலும் பாய்ஸ் நிலைமைகள் மிக மோசம். இந்த சமூகமயமாக்கல் முகவர்கள்ல சகபாடிகள் மிக முக்கியமானது. சகபாடிகளால் இடம்பெறுகின்ற சமூகமயமாக்கம் அதிகமாக பின்பற்றுதல் அல்லது அவங்களுக்கு பகிர்ந்து கொள்ளுதல் என்பவற்றின் ஊடாக இந்த சமூகமயமாக்கம் அதிகமாக இடம்பெறுகிறது. ஓகே, கிளியர் தானே? இப்ப இதை நான் உங்கள்கிட்ட தான் தரப்படுறது. பாடசாலை இந்த இரண்டாம் நிலை சமூகமயமாக்கல ஸ்கூலுக்கு தனி ஒரு ஸ்பெஷாலிட்டி இருக்கு. பாடசாலைகளுக்கு தனி ஒரு ஸ்பெஷல் இருக்கு. சமூகமயமாக்கம் செய்யறது மற்ற சமூகமயமாக்கல் முகவருடைய பண்புகளிலிருந்து பாடசாலை வேறுபட்டது. பாடசாலையில் தான் முறையான சமூகமயமாக்கம் இடம்பெறும். அறிவாற்றல் ரீதியான விளக்க ரீதியான கல்வி ரீதியான விளக்கங்கள் சமூகமயமாக்கலுக்காக பயன்படுத்தப்படுது. சமூகமயமாக்கலுக்கான சந்தர்ப்பங்கள் அதிகமா இருக்கு. உள்ள பாடசாலையில 5-6 மணித்தியாலங்கள் கிடைக்கும் ஒவ்வொரு நாளும், வாரத்துல 5 நாட்கள். ஏனைய சமூகமயமாக்கல் உங்களுடைய செல்வாக்க விட பாடசாலை செல்வாக்கு வித்தியாசமானது. அப்ப இந்த தலைப்பை கொஞ்சம் பாருங்க. சமூகமயமாக்கல பாடசாலை போன்ற முக்கியத்துவம் யாது, பாடசாலைகளுடைய சமூகமயமாக்கல் சந்தர்ப்பங்கள் என்ன, ஏனைய சமூகமயமாக்கல் முகவர்களினால் மேற்கொள்ளப்படும் சமூகமயமாக்கல் செயல்முறையில் இருந்து பாடசாலைகளால் மேற்கொள்ளப்படும் சமூகமயமாக்கல் எவ்வாறு வேறுபடுது, ஒரு விளைதிறன் மிக்க சமூகமயமாக்கலை மேற்கொள்ள பாடசாலைகளை எவ்வாறு ஒழுங்குபடுத்தலாம், என்னென்ன செய்யலாம் ஸ்கூல்ல பிள்ளைகளை நல்ல வடிவா சமூகமயமாக்கம் செய்யறது. இந்த 4 வினாவுக்கு கொஞ்சம் ஆயத்தமாக பார்ப்போம். 10 நிமிஷம் தான் டைம். அந்த அடுத்த 10 நிமிஷத்துக்குள்ள சொல்லிடுவோம். வேணும் கை முடிஞ்சிருக்குங்கட. இதோட நாங்க இந்த சமூகமயமாக்கல் ஸ்டார்ட் பண்ணுவோம். இந்த ஸ்லைட்ல உள்ள வினாவுக்கு ஆன்சர் பண்ண பாருங்க. ஒரு நல்ல தெளிவான கருத்துக்களை சொல்லுங்க, ஆக்கப்பூர்வமான கருத்துக்களை சொல்லுங்க. நீங்க எல்லோரும் ஆசிரியர்களாக இருப்பதனால நேரடியான களத்துல இருக்கிறார்கள். உங்களுக்கு நிறைய அனுபவங்கள் இருக்கு, அதை நீங்க சொல்லலாம். ஓகே, ஸ்டார்ட் பண்ணுங்க. 8:40 8:50 நாங்க தொடங்குவோம். அப்ப முடிச்சிடலாம். சரியா? ரைட்.
ஓகே, பாடசாலையை பத்தி சொல்லலாம் பாப்போம். யார் சொல்றீங்க? ஒழுங்கான நேரம். மனித உரிமை ஓம் ஓம் சார். மனித உரிமைகளை பற்றி அறிந்து கொள்ளவும் அதுக்கு மதிப்பளிக்கவும் அந்த கடமைகளை சரியாக செய்யவும் ஒரு களமாக அமைகிறது பாடசாலை. சட்ட விதிமுறைகளை மதிக்க கற்றுக் கொடுக்கின்றது. பாடசாலை ஓகே. சமூகம் களஞ்சியப்படுத்தி வைத்திருக்கிற அறிவை அறிவு அனுபவங்களை அடுத்த தலைமுறைக்கு கையளிக்க கூடியதா இருக்குது. கலாசார பரிமாற்றம், கலாசார ஒப்படைப்பு எல்லாம் இடம்பெறும் பாடசாலை. ஓகே. ஒரு தனி மனிதனிட்ட இருக்கிற ஆளுமை வழிகாட்டல் முழு சமுதாயத்துக்கும் கிடைக்கக்கூடியதா இருக்குது. புதிய விடயங்களை கண்டறியக்கூடியதாக இருக்கிறது. பிரச்சனைகளை எதிர்கொள்கின்ற ஆற்றல் என்பதை வளர்க்கப்படுவதற்கான விதமாக இந்த பாடசாலைகள் காணப்படுது. அதுக்கான சமூகமயமாக பாடசாலைகள் பிள்ளைகளுக்கு வழங்கப்படும் தலைமைத்துவ பயிற்சி, பொறுப்புகளை பகிர்ந்தளிக்கிறது, இவ்வாறான விடயங்களுக்கு கூட இந்த விஷயம் நடந்தது. ஓகே, வேறு யார் சொல்ல போறீங்க? பாடசாலை இடம்பெறுகிற சமூகமயமாக்க ஒரு முறையான சமூகமயமாக்கம்ங்கிறது முதல்ல நாங்க புரிந்து கொள்ள வேணும். இங்க ஆசிரியரிடம் முன்மாதிரி மற்றும் முன்னோடி ஆகிய செயற்பாடுகளின் ஊடாக சமூகமயமாக்கலுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. பாடசாலையில சமூகமயமாக்கமானது பிரதானமான கலை திட்டத்தை நடைமுறைப்படுத்துவதன் ஊடாகவும், இணைப்பாட விதான செயற்பாடுகளை நடைமுறைப்படுத்துவதன் ஊடாகவும், மறை கலை திட்ட செயற்பாடுகளை நடைமுறைப்படுத்துவதன் ஊடாகவும் இந்த சமூகமயமாக்கலுக்கான வாய்ப்புகள் பாடசாலையில் திறந்து விடப்பட்டிருக்கிறது. குறிப்பாக வகுப்பறை செயற்பாடுகளின் ஊடாக இடம்பெறுகின்ற சமூகமயமாக்கல் சந்தர்ப்பங்களை போன்றே இணைப்பாட விதானம் மற்றும் மறை கலைத்திட்ட செயற்பாடுகள் ஊடாகவும் மாணவர்களுக்கான சமூகமயமாக்கல் செயற்பாடு பாடசாலைகள்ல இடம்பெறுகின்றது. பாடசாலைகள் தவிர்க்க முடியாத ஒரு நிலையை இன்று பெற்றிருக்கின்றன சமூகமயமாக்கல் சந்தர்ப்பங்களின் ஊடாக. ஆகவே மாணவர்கள் அதிகமான திறன்களையும் அதிகமான மனப்பாங்கு விருத்தியினையும் இந்த பாடசாலைகள் ஊடாகவே பெற்றுக்கொள்வதன் காரணமாகத்தான் பாடசாலையை தெரிவு செய்வதில் பெற்றோர் மிக கூடுதலான கரிசனை கொள்றாங்க. தன்னுள்ள ஒரு சிறந்த பாடசாலையில கற்க வேண்டும் என்ற நோக்கத்துல அதிகமான டொனேஷன்களை அல்லது வேறு வகையான உபாயங்களை பயன்படுத்தி தன் பிள்ளைக்கு ஒரு சிறந்த பாடசாலையில அங்கத்துவத்தை அட்மிஷனை பெற்றுக் கொடுக்க வேண்டும்ங்கிறதுல அதிகமான பேரண்ட்ஸ் ஆர்வம் காரணத்துக்கான காரணங்கள் ஒன்று இதுதான். ஏன்னா கல்வி பிள்ளைகள் தனியார் கல்வி நிறுவனங்கள் டியூஷன்லேயே பெற்றுக் கொள்ளலாம். பாடசாலையில் நல்ல ஒழுக்கத்தை, நல்ல தலைமைத்துவ பண்பை, நல்ல மனப்பாங்கு விருத்திய, நல்ல ஆளுமை விருத்தியை பெற்றுக் கொள்வதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருப்பதனால பாடசாலைகளுக்குள்ள அது சிறந்த பாடசாலைகளுக்கு அதிகமான போட்டி காணப்படுறதுனால இதற்கான உதாரணமாக கொள்ளலாம். ரைட், பாடசாலை சமூகமயமாக்கலுக்கான வாய்ப்புகளை மாணவர்களுக்கு அதிகமாக ஏற்படுத்தி கொடுக்க வேண்டும். ஒவ்வொரு ஆசிரியர்களும் பிள்ளைகளை குறிப்பாக இனங்கண்டு சமூகமயமாக்கல்ல பிரச்சனை கொண்ட பிள்ளைகளை, குறை சமூகமயமாக்கல் பண்பு கொண்ட பிள்ளைகளை இனங்கண்டு பொருத்தமான நடவடிக்கைகளின் மூலமாக அவர்களை சமூகமயமாக்கம் செய்வதற்கான நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும். ஆனா வேறு எந்த சமூகமயமாக்கல் முகவர்களும் இந்த பணியை செய்யறதில்லை. ஒரு குறை சமூகமயமாகிய மாணவனை ஒரு பிள்ளை இனங்கண்டு அவரை சமூகமயமாக்கம் செய்யறதுக்கான விசேட நடவடிக்கைகள் எதையுமே வேறு எந்த நிறுவனம், சகபாடி குழுவோ அல்லது குடும்பமோ அல்லது ஊடகங்களோ அல்லது சமவயது குழுக்களோ அல்லது பராமரிப்பாளர்களோ யாருமே செய்யறதில்லை. பாடசாலையில மட்டும்தான் இந்த குறை சமூகமயமாகிய மாணவர்கள் இனங்காணப்பட்டு அவர்களை சமூகமயமாக்கம் செய்வதற்கு தேவையான நடவடிக்கைகள் முறையாக இடம்பெறுகின்ற இடமாக காணப்படுகின்றது. அதனால வேறு எந்த நிறுவனத்துக்கும் இல்லாத ஒரு விசேடமான தன்மை இந்த பாடசாலைகளுக்கு காணப்படுறதுக்கான முக்கியமான காரணங்கள் உண்டாக நாங்கள் இதையும் அடையாளப்படுத்திக் கொள்ளலாம். சிந்தனை ஓகே. இப்போ உங்களோட கருத்துக்களை சொல்லுங்க. பாடத்தை நிறைவு சில நேரத்துக்கு வந்துட்டோம். ஆசிரியர்களா இருப்பதனால நீங்க நிறைய சில சம்பவங்களை கூட கண்டிருப்பீங்க. அதுகளை கூட நீங்க பகிர்ந்து கொள்ளலாம்.
எங்களுடைய பாடத்தோடு தொடர்பான விஷயம் என்ற வகையில் இல்லையா? அப்ப நாங்க அடுத்த விஷயத்துக்கு போகலாமா? ஒரு 2 minutes அதையும் பார்த்துட்டு முடிச்சு கொள்வோம். ரைட், இதான் புகையிலை சமூகமயமாக்கல் முகவர்கள். அதுல மிக முக்கியமான ஊடகங்களை பொறுத்த வரைக்கும் கவர்ச்சி, அட்ராக்ஷன் கவர்ச்சி என்கின்ற சமூகமயமாக்கல் நுட்பத்தை பயன்படுத்தி ஒவ்வொரு பிள்ளையையும் அவங்க விரும்பினாலும் சரி விரும்பாவிட்டாலும் சரி சமூகமயமாக்கம் செய்கின்ற பணிகளில் வந்து ஊடகங்கள் காணப்படுகின்றன. குறிப்பாக சமூக வலைத்தளங்கள், அதே போல ஸ்மார்ட் போன், அதே மாதிரி தொலைக்காட்சி, அதே மாதிரி வானொலி, அதே மாதிரி நிறைய ஸ்போர்ட்ஸ் ஸ்டார்ஸ், அது சினிமா நட்சத்திரங்கள் எல்லாருமே வந்து இந்த உடைநிலை சமூகமயமாக்கல் முகவருக்குள்ள உள்ளடங்குகின்றார்கள். அப்ப இவைகள் வந்து ஒரு பிள்ளையை வந்து சர்வதேசத்துடைய பிரதியாக மாற்றுகிறார்கள். உதாரணமாக இப்ப இந்தியாவில் இருக்கின்ற கிரிக்கெட் வீரர் மகேந்திர சிங் தோனி எடுத்துக்கூடமாக இருந்தால் அவருடைய நடை, உடை, பாவனை, அவர் பாவிக்கின்ற பொருட்கள், அவர் ஹேர் ஸ்டைல் என்பவற்றை எங்க நாட்டில் உள்ள பிள்ளைகளும் அணிய முற்படுறாங்க, அதை விரும்புறாங்க, அதை போல செய்யறதுக்கு ட்ரை பண்றாங்க. அதே மாதிரி அமெரிக்காவில் உள்ள பாடகி மெடோனா, பிரித்தானியா உள்ள பாடகி பிரிட்னி ஸ்பியர்ஸ், என்ன அதே மாதிரி தென்னாப்பிரிக்காவுடைய கிரிக்கெட் வீரர் ஏவிடி வில்லியர்ஸ், இவ்வாறான சினிமா நட்சத்திரங்கள், அதே போல விளையாட்டு நட்சத்திரங்கள், உசைன் போல்ட், இவ்வாறானவர்களை நாங்கள் பின்பற்றுகின்ற ஃபாலோவர்ஸ் நிறைய பேர் இந்த உலகம் முழுவதும் இருக்கிறாங்க. அப்ப இந்த விடயங்கள் வந்து இந்த புனைநிலை சமூக ஊடாகத்தான் இந்த விஷயங்கள் நடக்குது. அதே போல ஊடகங்களுக்கு இருக்கிற இன்னொரு மிகப்பெரிய ஒரு வழிமுறை இந்த கவர்ச்சின்னு சொல்றது. எந்த ஒரு பொருளை மிக அழகாக காட்டுறது. ஒரு தொலைக்காட்சி தொடர் எடுத்துக்கொண்டா கூட அந்த தொலைக்காட்சி தொடர் சொல்கின்ற விளம்பரங்களை நீங்க பார்க்கலாம். ஒரே பொருளுக்கு பல விளம்பரங்கள் போகும். என்ன ஒரு ஃபேஸ் வாஷுக்கு வந்து அது ஒரு ஃபேஷியல் ஃபேர்னஸ் கிரீமுக்கு வந்து 5-6 விளம்பரங்கள் போகும். ஃபேர் அண்ட் லவ்லிக்கு போகும், அதே மாதிரி பொன்ஸுக்கு போகும், நிவியா கிரீமுக்கு போகும். என்ன இப்படி ஒரு ப்ராடக்ட் பல்வேறு கம்பெனிகள்ல வந்து ஒரே நேரத்துல வந்து கவர்ச்சியாக அழகாக காட்டுறாங்க. அது வாங்க வேணும், அது பூசி பார்க்க வேணும் எண்ணம் எங்களுக்கு உருவாக்குறது. அதே போல சில வாங்குகின்ற பாவனைக்கு வாங்குகின்ற பொருட்கள், எங்களுக்கு அந்த பொருள் தேவையில்லாவிட்டாலும் அது ஒரு ஆடம்பர தேவையாக இருந்தாலும் அந்த பொருள் மீதான ஒரு நாட்டத்தை ஏற்படுத்துறாங்க, அழகாக காட்டுவதன் மூலமாக. அப்ப இவைகள் எல்லாமே இந்த ஊடகங்களினூடாக வருகின்ற சமூகமயமாக்கமாக இருக்கிறது. ஊடகங்களினூடாக ஒருவரை வந்து சர்வதேசத்திலே பிரதியாகவும் தேசத்திலே பிரதியாகவும் மாற்றுகின்ற செயற்பாட்டூடாக இந்த சமூகமயமாக்கம் இடம்பெறுகிறது என்ற செய்தியோட இந்த பாடத்தை நாங்கள் இன்னைக்கு நிறைவுக்கு கொண்டு வரோம். இன்ஷா அல்லாஹ் நாங்கள் அடுத்த ஒரு கிளாஸ்ல இன்னொரு தலைப்புல நாங்க சந்திப்போம். அது வரைக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும், வணக்கம், குட் நைட். வலைக்கும் அஸ்ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. Good night.